வரலாற்று தடம் தேடி ஈழத்தில் மறைந்து போன மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாற்றை தேடி தடம் பதிக்கும் ஒரு புதிய முயற்சி. வரலாற்று தடம் தேடி. கேளி தமிழ் வரலாறு கேட்க கேட்க இது நமக்கு முக்கனிச்சாறு. நாள் எனும் நேள் உலகிற்கே நல்ல நாகரீகத்துறை நம் தமிழாகும். கேளி தமிழ் வரலாறு கேட்க கேட்க இது நமக்கு முக்கனிச்சாறு. இயல்பினில் தோன்றியதாகும் தமிழின் நிலத்தின் முதன் மொழியாகும். இயல்பினில் தோன்றியதாகும் தமிழின் நிலத்தின் முதன் மொழியாகும். அயலவ கால் வைக்கும் முன்னே தமிழ் ஐந்தின் இலக்கணம் கண்டதுமாகும். அயலவ கால் வைக்கும் முன்னே தமிழ் ஐந்தின் இலக்கணம் கண்டதுமாகும். கேளி தமிழ் வரலாறு கேட்க கேட்க இது நமக்கு முக்கனிச்சாறு. மாசற்ற எண்ணத்தினாலே இன்ப வாழ்வை அடைவது நன் தமிழ் கொள்கை. மாசற்ற எண்ணத்தினாலே இன்ப வாழ்வை அடைவது நன் தமிழ் கொள்கை. தாயும் தகப்பனும் அன்றோ தோழ தக்கவராவ என்றே தமிழ் சொல்லும். தாயும் தகப்பனும் அன்றோ தோழ தக்கவராவ என்றே தமிழ் சொல்லும். சாதி மதம் தமிழில்லை, அந்த சாதி மதத்தை தமிழ் கொள்வதில்லை. சாதி மதம் தமிழில்லை, அந்த சாதி மதத்தை தமிழ் கொள்வதில்லை. தீதரு தெவ்வே பகைமை அந்த தெவ்வில் விளைந்தது தேவரெனும் சொல். தீதரு தெவ்வே பகைமை அந்த தெவ்வில் விளைந்தது தேவரெனும் சொல். கேளி தமிழ் வரலாறு கேட்க கேட்க இது நமக்கு முக்கனிச்சாறு. கேளி தமிழ் வரலாறு கேட்க கேட்க இது நமக்கு முக்கனிச்சாறு. உலகிற்கே நல்ல
நாகரீக துணை நம் தமிழாகும். வணக்கம் நேயர்களே, இன்று வரலாற்று தடந்தேடு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்க போகின்றோம். இன்றைய வரலாற்று தடந்தேடு நிகழ்ச்சி ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக நாங்கள் இங்கு நகர்த்தி செல்ல காத்திருக்கின்றோம். நாங்கள் பல வார காலமாக பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நகர்த்தியிருந்தோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக அமையும். பல வார காலமாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை எவ்வாறு முன்னேற்றுவது, அவர்களுடைய வாழ்வியலை உலகத்தரத்துக்கு ஏற்றவாறு எவ்வாறு நாங்கள் முன்னேற்றி நகர்த்தி செல்வது போன்ற பல விடயங்களை நாங்கள் இந்த வானொலியூடாக காற்றலைகளில் மக்களுக்கு தந்திருந்தோம். அந்த வகையில் இன்றும் அந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றது. நாங்கள் எங்களுடைய மக்களின் வாழ்வியலை முன்னேற்றுவது சம்பந்தமாக பல வார காலமாக விவசாயம் சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். அந்த எங்களுடைய மக்களுடைய விவசாயத்தை உலகத்தரத்துக்கு ஏற்றவாறு எவ்வாறு முன்னேற்றிச் செல்வது, அவங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை மேற்குலகத்தில் இருக்கின்ற மக்களைப் போல் அவர்களும் தங்களுடைய வாழ்வியலை நகர்த்திச் செல்வதற்கு எவ்வாறான வழிவகைகளை நாங்கள் செய்வது போன்ற பல விடயங்களை நாங்கள் ஆய்வுகளின் ஊடாக பல பொறியியலாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று பலரையும் இணைத்து நாங்கள் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம். இன்று நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த வரலாற்று திறந்தேடு நிகழ்ச்சி ஆரம்பித்த காலத்தில் நாங்கள் முக்கியமாக ஒவ்வொரு கிராமமாக அந்த மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதும் அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உலக மக்களுக்கு பறைசாற்றுவது போன்ற பல விடயங்களை செய்வதற்கான விடயங்களில் நாங்கள் இறங்கியிருந்தோம். ஆனால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு மிகவும் குறைவாகவே இருந்தது. ஏனெனில் மக்கள் எங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அதனை தெரிவிப்பதில் தயக்கம் காட்டியிருந்த காரணத்தினால் சில கிராமங்கள் நாங்கள் இணைத்திருந்தோம். அதாவது திருவண்ணாமலையைச் சேர்ந்த கம்பலகாமம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் எங்களோடு இணைந்து தண்டக்கூடிய கிராமத்தில் எவ்வாறான வாழ்க்கையை தாங்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்திருந்தோம், இப்பொழுது அங்கு இவ்வாறான வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வெளிநாடுகளிலும் பல உள்நாட்டிலே வேறு இடங்களிலும் இடம்பெயர்ந்திருந்த போன்ற பல விடயங்களை எங்களுக்கு தரவுகள் ரீதியாக தந்திருந்தார். இன்று நாங்கள் புங்குடுதீவில் இருந்து கோதிகலா அவர்களோடு அழைத்திருக்கின்றோம். அவர்களிருந்து நாங்கள் பல விடயங்களை நாங்கள் இங்கு உள்வாங்க காத்திருக்கின்றோம். நினைவுகளும் கனவுகளும் என்ற புத்தகத்தின் ஊடாக அவர் எங்களுக்கு பல விடயங்களை காற்றலைகளூடாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு இன்றைய வரலாற்று தடந்தேடு நிகழ்ச்சி நகர்ந்து செல்லும். வணக்கம். வணக்கம். கூறுங்கள், உங்களுடைய புங்குடுதீவு வாழ்க்கை, அந்த நீங்கள் ஆரம்ப காலத்தில் அங்கு வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களால் மறக்க முடியாமல் இருந்திருக்கும். நான் கூட தீவுகள் பல இடங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன், ஆனால் புங்குடுதீவுக்கு செல்லவில்லை. நைனாதீவு போன்ற அங்கு பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கின்றன, அந்த கோயில்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். உண்மையில் அந்த தீவுகளை பார்க்கும் போது மிகவும் அழகாகவும் ஒரு மக்கள் அங்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ஏதுவான நிலையை அங்கு காணப்பட்டு அதை நான் அவதானித்திருக்கின்றேன். உங்களுடைய காலத்தில், அதாவது ஆரம்ப காலத்தில் அந்த பிரச்சனைகள், அதாவது எங்களுடைய போராட்ட கால பிரச்சனைகள் இல்லாத காலத்தில் நீங்கள் நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி சென்றிருப்பீர்கள். கூறுங்கள், உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு நகர்ந்து சென்றது என்பதை. நான் கூற விரும்புவது என்னவென்றால், புங்குடுதீவு கிராமத்தில் பிறந்தேன் என்பதை இட்டு நான் பெருமை கொள்கின்றேன். புண்ணியம் கோடி செய்திருந்தால் நீ புங்குடுதீவில் பிறந்திருப்பாய் என்று சொல்லுவார்கள் எம்மூர் மக்கள். ஏனென்று சொன்னால் சகல வளங்களும் அங்கே உண்டு. எங்களால் ஒரு வேலை என்று நாங்கள் செய்ய தேவையில்லை. ஒரு குடும்பத்தில் ஒருவருடைய வீட்டில் பின்னாலே ஏகப்பட்ட காலி நிலம் இருக்கும். ஒருவர் 2 பரப்புக்கு கூடுபட்ட நிலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். வீடு முன்னால் இருக்கும், பின்னாலே காணிகள் இருக்கும். அதிலே வீட்டு தோட்டங்கள் செய்வார்கள், மந்தை வளர்ப்பார்கள், கோழி வளர்ப்பார்கள், ஆடு வளர்ப்பார்கள். இப்படி பல வேலைகள் செய்து கொண்டிருப்பார்கள். புங்குடுதீவை சுற்றி கடல் இருப்பதனால் கடல் தொழிலும் செய்து வந்தார்கள் எமது மக்கள். சிறிய சிறிய குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் யார் மீன் பிடிக்க போவோம், யார் போகக்கூடாது என்று இல்லை. எல்லாரும் தங்களுக்கு தேவையான மீன்பிடிகளையும் செய்து வந்தார்கள். இயற்கையாக அமைந்த கடல் எண்ணெயின் ஆதரவால் அங்கு மீன்பிடி தொழிலும் சிறப்பாகவே இருந்து வந்தது. சிறு வேளாண்மை செய்வர்கள், சிறு பண்ணையார்களும் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். பெரும்பாலும் புங்குடுதீவைச் சேர்ந்த மக்கள் வியாபாரிகள் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் வியாபாரத்தையும் செய்து கொண்டு சிறு தொழில்களையும் கம்மத் தொழிலையும் செய்து வந்தார்கள். அத்தோடு மீன்பிடி தொழிலையும் செய்து வந்தார்கள். அத்தோடு மட்டும் இல்லாமல் அங்கு நிறைய பனை வளம் உண்டு. பனை வளம் உண்டு என்பதால் அங்கே விழும் பனம் பழத்தில் இருந்து அந்த பனம் விதைகளை விதைத்து அதிலிருந்து பனம் கிழங்கு, பனம் ஒடியல், அதை போன்று பனை ஓலையில் இருந்து பின்னக்கூடிய அந்த குருத்தோலை வெட்டி அந்த குருத்தோலையில் இருந்து செய்யக்கூடிய பெட்டி, கடகம்,
பாய் இழைத்தல், களப்பாய் என்று சொல்வார்கள். ஒரு 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 கல்யாண வீடோ ஒரு சந்தோஷமானவோ அல்லது துக்கமகரமான வீடுகளிலோ 300, 400, ஒரு ஆயிரக்கணக்கில் கூட அமர்ந்து கொள்வதற்கு மக்கள் அமர்ந்து கொள்வதற்குரிய களப்பாய்கள் என்று சொல்லக்கூடிய பாய்களை கூட அங்கு பின்னுவார்கள். அப்படி ஒரு தொழில் என்று செய்ய தேவையில்லை. அங்கு பல தொழில் இருந்தது. வறியவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் அங்கு யாரும் இருக்கவில்லை. எல்லோரும் வறுமையிலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். எங்கள் ஊரில் நாங்கள் மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் புங்குடுதீவு மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். நிச்சயமாக வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேசங்கள் அனைத்திலும் எல்லா கிராமங்களிலும் உண்மையில் அது வளம் பொருந்திய கிராமங்களாகவே அது காணப்படுகின்றது. பல கிராமங்கள், அதாவது விவசாய கிராமங்கள், நான் வாழ்ந்த பிரதேசம் கூட அது விவசாய கிராமமாகவே இருக்கின்றது. உண்மையில் அந்த விவசாயத்தை நாங்கள் இந்த பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் இதனை பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம். எங்களுடன் சேர்ந்து சமூக ஆர்வலர் பொறியியலாளர் கூட காத்திருக்கின்றார். அவருடைய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் கூட உங்களுடைய பல கருத்துக்களை கூட காத்திருக்கின்றார். அவரிடமிருந்து நாங்கள் பல விடயங்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம். எங்களுடைய விவசாய கிராமங்கள் உண்மையில் இங்கு ஆர்கானிக் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவுகள் இங்கு மிகவும் பெருமதி மிக்க உணவுகளாகவே காணப்படுகின்றது. எங்களுடைய பிரதேசங்களிலிருந்து அந்த உணவுகள் உலகத்திற்கு ஏற்றவாறு இங்கு இறக்குமதி செய்யப்படுமாயின் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றப்படும். அது நிச்சயமாக அது நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய வகையில் எங்களுடைய மக்கள் இன்று நகர்ந்து செல்கின்றார் என்பது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விடயமாகவே இருக்கின்றது. நாங்கள் அதனை செய்ய வேண்டும். இந்த ஊடகங்களுக்கூடாக பல கருத்துருவாக்கங்களை மேற்கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் நகர்த்திச் செல்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே புங்குடுதீவு, அனலதீவு என்று பல தீவுகள், அது தீவு கூட்டங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. அதாவது இந்த இலங்கை தீவு குமரிக்கண்டத்தின் ஒரு எச்சமாகவே காணப்படுகின்றது. அந்த குமரிக்கண்டத்தில் இருந்துதான் அதாவது மொழிகள், உலகத்தில் உள்ள மொழிகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது தமிழில் இருந்துதான் பல மொழிகள் உருவானது என்று ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்தியாவில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த மொழி கூட, தமிழ் மொழி கூட இலங்கை தீவில், அதாவது குமரிக்கண்டத்தில் இருந்துதான் அங்கு பரப்பப்பட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்குரிய ஆய்வுகள் கூட இன்று முற்று பெற்று அது நிறுவனப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் சுமந்து நிற்கின்ற எங்கள் இலங்கை தீவில் ஒவ்வொரு கிராமமும் அது உண்மையில் வரவேற்கப்படக்கூடிய கிராமமாகவே இருக்கின்றது. அங்கு பல வளங்களை கொண்டிருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய மக்கள் பொண்ணுக்கு மேல் இருக்கின்ற பிச்சைக்காரராக இருக்கின்றார்கள். எங்களுடைய பூமி ஒரு பொன் விளையும் பூமியாக இருக்கின்றது. அதனை நாங்கள் இங்குள்ள, அதாவது இன்று அதற்குரிய பலமும் அது வளமும் எங்களுக்கு இருக்கின்றது. புலம்பெயர்ந்த நாடுகளில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள், தமிழ் சொந்தங்கள் பெரிய வியாபாரிகளாக, பலம் பொருந்திய வியாபாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வளத்தை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கான பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய முடியும். அதாவது இங்கு இருக்கின்ற அதே அளவு தொழில்நுட்பங்களை நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலும் நாங்கள் பயன்படுத்துவோமாயின் மக்கள் இங்கிருக்கின்ற வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடியது, இங்கிருக்கின்றது நான் கூறுவது மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற வாழ்க்கையை அவர்கள் அங்கே வாழக்கூடிய நிலைமை உருவாக்கும் பொழுது அவர்கள் அங்கிருந்து இடம்பெயரவோ அல்லது அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு செல்லவோ அவர்களுக்கு மனம் வராது. அவர்கள் அங்கேயே தங்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கும் தங்களுடைய சொந்த நாட்டில் வாழ்வது மிகவும் ஒரு சுகமான, ஒரு சந்தோஷமான விடயம். ஆகவே இவ்வாறான விடயங்களை செய்வதற்கு இது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களிலிருந்து மக்கள் இடம்பெயர்வார்கள் ஆயின் எங்களை நாங்களே சுய இன அழிப்புக்கு உள்ளாக்குவதற்கான வழியை நாங்களே திறந்து விடுவோம். அது ஒரு மக்களுக்கு தெரியாமலே அது நடக்கின்ற விடயமாக இருக்கும். அங்கு மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்வார்கள் ஆயின், அதாவது பொருளாதாரத்தை நோக்கி, ஒன்று யுத்தம் இல்லை, பொருளாதாரத்தை நோக்கி அவர்கள் இடம்பெயர்ந்து செல்வார்களாயின் அந்த இடங்களில் புறையினத்தவர்கள் குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே காணப்படுகின்றது. இவ்வாறு குடிபெயர்க்கும் பொழுது எங்களுடைய நிலம் நாங்கள் இழப்போமாய், நிலம் மொழி நாங்கள் இழப்போமாயின், மொழி முக்கியமானது, நிலம் முக்கியமானது, அதுவும் ஒரு இன அழிப்புக்குரிய ஒரு அடையாளமாகவே, அது இன அழிப்புக்கு எங்களை நாங்களே இன அழிப்புக்கு உள்ளாக்குகின்ற ஒரு விடயமாகவே அது இருக்கும். அது நிச்சயமாக ஒரு காலப்போக்கில் அங்கு வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் ஒரு பல்லின மக்கள் வாழக்கூடிய பிரதேசமாக அந்த நிலம் மாறுபட்டு அங்கு மொழி கலப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இதனை நாங்கள் துரித கதியில் எங்களுடைய மக்களை விழிப்பூட்டி அங்கு
எங்களுடைய ஒவ்வொரு கிராமமாக அந்த கிராமங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கிராம உறுதி சங்கங்கள் அது கூடாக அல்லது பல சங்கங்கள் அதாவது இளைஞர் சங்கங்கள் என்று பல சங்கங்களுக்கு கூடாக இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னகத்தை செல்ல வேண்டியது புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் மக்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. கூறுங்கள் தொடர்ந்து. ஆமாம், நீங்கள் சொன்னது போல் ஆர்கானிக் ஃபுட் அதாவது கரிம காய்கறி வகைகள் எந்த விதமான கெமிக்கல் கலப்படம் இல்லாத காய்கறி வகைகளை நாங்கள் 83 நாட்டில் இனக்கலவரம் ஆரம்பமாவதற்கு முன்னர் எங்கள் வீட்டு தோட்டங்களிலேயே எங்களுக்கு தேவையான காய்கறி வகைகளை பயிரிட்டோம். உதாரணமாக மரக்கறி வகைகள், என்ன மரக்கறி வகைகள் நாங்கள் உணவுக்கு பயன்படுத்துவோமோ, வெண்டிக்காய், கத்தரிக்காய், பயற்றங்காய், பாகற்காய், அதே போன்று பச்சை மிளகாய், தக்காளி, அதையும் விட வரகு, சாமை, பயறு, உளுந்து இப்படியான பல தாவரங்களையும் எங்களது வீட்டு தோட்டங்களிலே நாங்கள் பயிரிட்டு வந்தோம். எங்கள் தேவைகள் நிறைவாகவே இருந்தன. நாங்கள் எங்கள் தோட்டங்களுக்கு நாங்கள் எந்த விதமான கெமிக்கல்களையும் பாவித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஏனென்று சொன்னால் உதாரணத்துக்கு ஒவ்வொரு கிராம புங்குடுதீவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வீடுகளிலும் பசுமாடுகள் ஏராளமாக இருக்கும். அதே போன்று செம்மறியாடுகள் என்று சில வீடுகளில் 40-50 செம்மறியாடுகள் என்று வளர்ப்பார்கள். கோழி பண்ணை என்று இருக்கும். இப்படியாப்பட்ட பசுமாடுகளின் சாணம் என்று சொல்லக்கூடிய அதன் எருவை ஒவ்வொரு நாளும் எடுத்து ஒரு இடத்தில் சேர்த்து வைப்பார்கள். அதன் பின்னர் அதனை கரைத்து தெளிப்பார்கள். அப்படியும் செய்வார்கள். மற்றும் ஒவ்வொரு வீடுகளிலும் வேப்ப மரம் என்று சொல்லக்கூடிய வேம்பு எல்லா வீடுகளிலும் இருக்கும். எல்லோரும் சொல்வார்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் வேப்ப மரம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று. அதன் இலைகளை அரைத்து தண்ணீரில் கரைத்து அதையும் தெளிப்பார்கள். அதுதான் சாணமும் அதன் பின் அந்த வேப்பமிலையை கரைத்த அந்த கரைசலும் தெளித்து தான் இப்படித்தான் பயிர்களை பயிரிட்டு வந்தோம். அதன்படியும் மற்றும் சிறு சிறு புழுக்கள் தானியங்களிலோ மரக்கறி செடிகளிலோ சிறு சிறு புழுக்கள் வந்தா பறவைகள் ஏராளமான பறவைகள் வரும் அந்த தோட்டத்துக்கு. அதை கொத்தி தின்று அந்த புழுக்கள் பரவுவதை தடுத்துவிடும். இப்படியே நாங்கள் அந்த ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு வகைகளை தான் உண்டு வாழ்ந்தோம். அதனால் எங்களுக்கு எந்த விதமான தோல் வருத்தங்களோ இல்லை. இங்கு வெளிநாட்டை பொறுத்தவரையில் ஏராளமான பிள்ளைகளுக்கு உணவு பல வகையான உணவுகள் ஒவ்வாமை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வார்கள் முட்டை, நட்ஸ் போன்ற எல்லா விதமான நட்ஸ்கள், கோதுமை, பால் சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் எல்லாமே ஏராளமாக 10 விதமான குழந்தைகளுக்கு இங்கே இருக்கின்றது. இது எதனால்? இந்த பிரச்சனைகளை நாங்கள் எமது நாட்டில் சந்திக்கவில்லை. இப்படியான பிரச்சனை இருக்கிறது என்றதே நாங்கள் வெளிநாடு வந்த பின்பர் தான் எங்களுக்கு தெரிகின்றது. நாங்கள் சுத்தமான உணவை சாப்பிட்டு வந்தோம், சுத்தமான காற்றை சுவாசித்தோம். எங்கள் மண் சுத்தமாக இருந்தது, எங்கள் பூமி சுத்தமாக இருந்தது, நாங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமாக இருந்தது. எங்கள் வீடுகளிலே மரங்கள் இருந்தது. கடல் வழியில் இருந்து கொண்டிருக்கூடிய அந்த கந்தக காற்றை மரங்கள் சுத்திகரித்து எங்களுக்கு சுத்தமான காற்றை தந்தது. சுத்தமான காற்றை சுவாசித்தோம், சுத்தமான உணவை சாப்பிட்டோம். எங்களுக்கு வருத்தம் என்று நாங்கள் சிறு வயதில் ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று வந்த நினைவே எனக்கு இல்லை. நிச்சயமாக அந்த விடயங்கள் நாங்கள் கூட அந்த விடயங்களோடு ஒத்துப்போகின்றோம். நாங்கள் அந்த மண்ணில் வாழ்ந்து அந்த அங்கே பழக்கப்பட்டு இங்கே வந்தவர்கள் தான். பாடல் ஒன்றோடு நாங்கள் இந்த நினைவுகளை சுமந்து செல்லலாம். நீள
நடப்பது போலே இளம் தென்றல் நடக்கையிலே இதய கூடல் நரம்புகளில் தேன் பிழியாடினை மீட்டியதால் தேரல் பருகி நின்றேன். அடடா தித்திப்பின் சுகம் என்ன சொல்வேன், தேரல் பருகி நின்றேன். அடடா தித்திப்பின் சுகம் என்ன சொல்வேன், நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன். மெல்லிது மெல்லிது காதல் இசை புறமீட்டி விட்டால் இன்பக் கூடல். மெல்லிது மெல்லிது காதல் இசை புறமீட்டி விட்டால் இன்பக் கூடல். கூடல் வெளியினிலே கூடல் வெளியினிலே நிமிர்ந்த பனைகளின் கூந்தலிலே காற்றின் விரல்கள் கோதும் கனவுகள் குருத்தீனும். காற்றின் விரல்கள் கோதும் கனவுகள் குருத்தீனும். முன்னாளின் நினைவுகள் கிளற மண்ணில் காதலுலா வந்த காலமதில் நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன். ஏற்று நிலா பொன் விளக்கேற்றிய பொழுதில் கிளர்புறையங்கள் தெருக்களின் மீதில் காதலுலா வந்த காலமதில் நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன். பாடலோடு நாங்கள் இன்றைய வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சியை நாங்கள் நகர்த்தி செல்லப் போகின்றோம். இன்றைய வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சி நாங்கள் உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்தது போல், ஆரம்ப காலத்தில் எதிர்பார்த்தது போல் இன்று அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக அங்குள்ள மக்களுடைய வாழ்வியலை எவ்வாறு அங்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, எவ்வாறு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற பல விடயங்களை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி இன்று அவர்களுடைய நிலைமை என்ன என்ற கேள்வியோடு அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய வாழ்வியலை முன்னேற்றிச் செல்வது போன்ற பல விடயங்களோடு நாங்கள் ஒன்றிணைந்து செல்வதற்கான பல வேலை திட்டங்களை செய்திருந்தோம். அந்த வேலை திட்டங்களுக்கூடாக நாங்கள் பல வேலை திட்டங்களுக்கூடாக நாங்கள் அதை நகர்த்தி சென்ற அந்த விடயங்கள் இன்று உண்மையில் எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கின்றது. அது நடைமுறையில் சாத்தியமாக வந்து கொண்டிருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த நிகழ்ச்சி, இந்த வரலாற்று தடந்தேடி என்ற நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியாக, பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நகர்த்தி செல்லவில்லை. இது மக்களுடைய வாழ்வியலை, மக்களுடைய சமூகம் சார்ந்த விடயமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றோம். பொறியியலாளர்கள், எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்று பலரையும் இணைத்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்த நிகழ்ச்சி நகர்ந்து செல்கின்றது. இந்த கருத்துக்கள் கூடாக, எங்களுடைய இந்த நிகழ்ச்சி கூடாக பல வேலை திட்டங்கள் பின்னணியில் செய்யப்பட்டுக் கொண்டு வருகின்றது. பல பிரமுகர்கள் எங்களை அழைத்து உங்களுடைய நிகழ்ச்சி மிகவும் ஒரு சமூகம் சார்ந்த காலத்தின் கட்டாயத்தின் தேவையாக இருக்கின்றது என கூறி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கைவிடாமல் செய்யுமாறு எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் கைவிடப் போவதில்லை. எந்தவித பிரதிபலனை நாங்கள் எதிர்பாராது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நகர்த்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வேலைப்பளுக்களையும் நாங்கள் புறந்தள்ளி இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் பல நேரங்களை நாங்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். பல நாடுகளில் இருந்து, சுவிட்சர்லாந்திலிருந்து நடேசலிங்கம் அவர்கள் மற்றும் எழுத்தாளர் நடேசன் முரளி அவர்கள் கூட எங்களோடு இணைந்து பல விடயங்களை தந்திருக்கின்றார்கள். மற்றும்
மற்றும் கனடாவிலிருந்து ராகவன் அவர்கள் எழுத்தாளர், அவர் ஒரு பொறியியலாளரும் கூட. அவரும் எங்களுக்கு பல விடயங்களை தந்திருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தேவகடாட்சம் அவர்கள் எங்களுக்கு பல விடயங்களை இவ்வாறுதான் நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும், இவ்வாறுதான் கருத்துருவாக்கங்களை உருவாக்கி உலாவ விட வேண்டும் என்று பல எண்ணங்களை எங்கள் மத்தியில் விதைத்திருந்தார்கள். நிச்சயமாக நாங்கள் பல விடயங்களை உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சி மக்களினுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கும் வேலைத்திட்டங்களை நகர்த்தி செல்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து நாங்கள் நடேசலிங்கம் அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இணைந்து இருக்கின்றார். வணக்கம் நடேசலிங்கம். வணக்கம் திரு அகரன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. வணக்கம். நாங்கள் பல வார காலமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல விடயங்களை ஆய்வுக்குட்படுத்தி இருந்தோம். அந்த ஆய்வின் காரணமாக நாங்கள் பல பெருமூர்களை எங்களை நேரடியாக சந்தித்து எங்களுக்கு பல பாராட்டுகளை வழங்கியிருக்கின்றார்கள். உங்களுக்கு கூட தெரியும், நான் அதை கூறியிருக்கின்றேன். பல தொழிலதிபர்கள் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நகர்த்தி செல்ல வேண்டும், கருத்துருவாக்கம் தான் இறுதிக்கட்டத்தில் அது ஒரு செயலுருவாக்கமாக மாறும் என்ற பல விடயங்களை எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நகர்த்தி செல்கின்ற விடயம் சமூகம் சார்ந்த விடயமாகவே இருக்கின்றபடியினால் மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், நேயர்களுக்கு கூட அது நன்றாக தெரியும். கூறுங்கள் நடேசலிங்கம். அதாவது நாங்கள் இந்த கிராமமாக நாங்கள் இந்த அதாவது தரவுகளை சேகரித்து அங்குள்ள மக்களுடைய வாழ்வியல் எவ்வாறு இருக்கின்றது, நாங்கள் பல விடயங்கள் இந்த தரவுகள் இந்த வாழ்வியல் அவர்களுடைய வாழ்வியல் மட்டம் எவ்வாறு இருக்கின்றது மட்டுமல்லாமல் எங்களுடைய போர்க்கால சூழலில் எவ்வளவு மக்கள் இறந்தார்கள், எவ்வளவு பேர் இடம்பெயர்ந்தார்கள், எவ்வாறு எங்களுடைய மக்கள் இன சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்ற பல விடயங்களை நாங்கள் சேகரிப்பதற்கான ஆயத்த வேலைப்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாகவும் பல பின்புறத்திலும் அந்த வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் முக்கியமாக எவ்வளவு இன நெருக்கடி இருந்தாலும் மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் செய்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இன்று நாங்கள் புங்குடுதீவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ள சோதிகலா அவர்களுடைய கருத்துக்களை முன்வாங்கிக் கொண்டு சிறிய கருத்தை, அதாவது குறுகிய நேரத்தில் உங்களுடைய கருத்தை இங்கு முன்வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கூறுங்கள் நடேசலிங்கம். ஆமாம், வணக்கம் நேயர்களே. வணக்கம் அகரன். நாங்கள் கடந்த சில வாரங்களாக நாங்கள் பங்கு பெற்றலூடாக செய்த நிகழ்ச்சிகளில் தெரிவித்திருந்த கருத்துகளுக்கு அமைவாகவும் என்னுடைய சிந்தனை வட்டத்தின் பாற்பட்ட விடயமாகவும் நான் இங்கே தெரிவிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் எதையோ தேடி எங்கெங்கெல்லாம் அலைகின்றோம். ஆனால் ஒன்றை மறந்து விடுகின்றோம், எங்கள் கையில் இருக்கின்ற வளத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை. ஆகவே நாம் இந்த உலகமெல்லாம் எமது இனம், எமது உறவுகள் அலைந்து திரிகின்ற போதுதான் உண்மை விளங்குகின்றது. அந்த கிராமங்களிலே, அங்கங்கு நாம் வாழ்ந்த இடங்களிலே நம்மிடம் இருந்த செல்வங்களை நாம் இழந்துவிட்டு எதையோ தேடி அலைகின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு இன குடும்பங்களும் அங்கே அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலே இருக்கின்ற வளங்களை வைத்துத்தான் முன்னேறி இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு இப்போது கண்கூடாக தெரிகின்றது. அந்த வகையிலே பார்க்கும் போது எமது இந்த இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மிக மிக வளம் நிறைந்த பிரதேசமாக, நீர்வளம், நிலவளம், கடல் வளம், சகல வளங்களும் நிறைந்த பிரதேசமாக இருக்கின்றது. ஆம், எமது வளங்களை நாம் மீண்டும் கட்டியமைப்பதும் புனருத்தாபனம் செய்வதும் அவற்றில் இருந்து மீண்டெழுவதிலும் தான் எமது அபிவிருத்தியும் எமது இனத்தினுடைய இருப்பும் சாதகமாக அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது புத்திஜீவிகள், கல்விமான்கள், துறைசால் வல்லுநர்களை இணைத்துக் கொண்டு அந்த துறைசால் வல்லுநர்கள், இந்த புத்திஜீவிகள், கல்விமான்கள் எமது ஒவ்வொரு பிரதேசங்களும் ஒவ்வொரு கிராமங்களிலும் வளங்கள் சூறையாடப்படுதல், வளங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுதல் போன்ற இவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே விழித்தெழ வேண்டும். அடுத்ததாக நாம் பெற்றிருந்த தன்னிறைவான இந்த பொருளாதார செயற்பாடுகள், தொழில் வசதி வாய்ப்புகள் போன்றவற்றை நாம் இழந்து வருகின்றவற்றை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்பதில் இந்த கல்விமான்களும் துறைசால் வல்லுநர்களும் ஈடுபாடு மிக
முக்கியமாக இருக்கின்றது. அவர்கள் இதனை மனம் உணர்ந்து அதனை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக நான் இங்கே முன்வைக்கின்றேன். அந்த வகையிலே சகோதரி சோதிகலா கூறிய விடயங்களான அந்த புங்குடுதீவிலே கிராமத்திலே அவர்கள் அந்த பனை ஓலை, பனை கிழங்கு மற்றும் பனை களப்பாய் போன்றவற்றை கேள்விப்படும் போது இப்போது நாங்கள் வெளிநாடுகளை நோக்கி வருகின்ற போதுதான் எங்களுக்கு விளங்குகின்றது நாம் எவ்வளவு அந்த நமது நாட்டில் நாம் மன்னர்களாக வாழ்ந்திருக்கின்றோம் என்று அவர் ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்தது. அது சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. அதை நினைக்கும் போது என் கண்கள் கலங்குகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சுவாத்தியமான சூழலில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு, சுத்தமான காற்றை, சுத்தமான நீரை குடித்துக் கொண்டு, சுத்தமான காற்றை சுவாசித்துக் கொண்டு, சுத்தமான பொருட்களை பயன்படுத்திக் கொண்டு நாம் வாழ்ந்திருக்கின்றோம். இப்போது அவற்றை எல்லாம் தொலைத்து விட்டு, நமது சொந்த மண்ணிலும் தொலைத்து விட்டு நிற்கதியான நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதனை மாற்றியமைத்து மீண்டும் அங்கே மீண்டெழுவதற்கான வேலை திட்டங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேயர்களையும் துறைசார் வல்லுநர்களையும் ஆர்வலர்களையும் நான் கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். மற்றும் திரு அகரன், நான் இங்கே கூறுங்கள் முரளி நடேசன் அவர்கள். ஆமாம், இப்பொழுது என்னென்று சொன்னால், இந்த சகோதரி கூறியிருந்தார், புங்குடுதீவிலே பச்சை பசையில் என்று வீட்டு தோட்டங்களில் பயிரிட்டதையும் அதை கொண்டு தன்னிறைவு கண்டதையும் கூறியிருந்தார். அதே போன்றுதான் எனது அனுபவத்தை நான் இங்கே பார்த்தாக வேண்டும். இந்திய ராணுவ மற்றும் இந்த லிபரேஷன் ஆபரேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலங்கை ராணுவத்தின் ராணுவ நடவடிக்கையின் போதும், இந்திய ராணுவத்தின் ராணுவ நடவடிக்கையின் போதும் நாங்கள் எல்லோரும் வீடுகளிலே முடக்கப்பட்டோம். எங்குமே வெளியில் செல்ல முடியாது. ரோட்டால் சென்றவர்கள் எல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதாவது ரோட்டால் சென்றவர்கள் என்று சும்மா தேவையில்லாமல் செல்லவில்லை. அவர்கள் தனது அரிசி, மா, சீனி, வீட்டு தேவைக்கு வேண்ட போனவர்கள் தான் கூடுதலாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நமது வீட்டு தோட்டங்களிலே நாம் பயிரிட்ட மரவள்ளி, இந்த பனம், இதுல இருந்து எடுத்து அந்த பினாட்டு அதெல்லாம் செய்துதான் நாங்கள் எங்களோட இந்த பட்டினி சாவை நாங்கள் தடுத்திருந்தோம். அதாவது நிறைய கிராமங்களிலே, அதாவது டவுன், அதாவது நகரங்களிலே முடியாத எத்தனையோ விடயங்கள் கிராமங்களிலே சாத்தியமாயின. ஏனென்று சொன்னால், எங்கட வீட்டு தோட்டங்களிலே நாங்கள் பயிரிட்டது, இந்திய ராமி பிரச்சனையின் போது கூட மக்கள் பக்கத்திலே இருந்த தோட்டங்களிலே சென்று காய்கறிகளையும் இதுகளையும் பிடுங்கி வந்து சாப்பிட்டு தமது உயிர்களை காத்துக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் எமது பசுமை நிறைந்த அந்த அனுபவங்கள், பழைய அந்த கால நினைவுகள். இப்பொழுது நாங்கள் இங்கே வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் இங்கே தமிழ் கடைகளிலே வந்து சேருகின்ற காய்கறிகளிலே என்னென்ன மருந்து வகைகளை அடித்து அதை பசுமையாக வைத்திருப்பதற்கு என்ன செய்தார்களோ தெரியாது. அதுகளைத்தான் நாங்கள் இப்பொழுது உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கின்றோம். நிச்சயமாக, அதாவது எமது காலங்களிலே நாங்கள் இன்னும் நாங்கள் வாழும் சாட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் கிராமங்களை மீண்டும் பழையபடி அந்த பசுமை நிறைந்த அந்த கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கோரிக்கை. அப்பொழுது அதாவது இங்கே அகரன் கூறியிருந்தார், இங்கே தமிழ் மக்கள் இங்கே நிறைய பேர் வசதி படைத்த வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்று. அந்த வியாபாரிகள் என்ற அந்த சொல் சிறு நெருடலை எனக்கு தந்தது. ஏனென்று சொன்னால், வியாபாரிகளாக வந்த அந்த ஒல்லாந்தரும் போர்த்துகீசரும் அந்த ஆங்கிலேயரும் தான் நமது வாழ்வையே இப்போ இந்த நிலைமைக்கு உள்ளாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தமிழர்கள் இன்று பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், அதாவது எத்தனையோ பேர்களை வைத்து வேலை வாங்கும் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கிராமங்களை சேர்ந்தவர்கள் அந்த கிராமங்களின் பசுமை நிறைந்த அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இன்னும் அதை பசுமையாக்குவதற்கும் இதை இன்னும் முன்னோக்கி கொண்டு வருவதற்கும் அவர்களாலான உதவிகளை நமக்கு, அதாவது இந்த இனத்துக்கு நாங்கள்
அவர்கள் முடிந்த அளவு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தாழ்மையான கோரிக்கையா இருக்கின்றது. அதை விடவும் இங்கே தொழிற்சாலைகளால் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு அதாவது புகையல் நாங்கள் இங்கே சுவாசித்துக் கொண்டிருப்பதெல்லாம் மிகவும் மாசடைந்த காற்றை தான். ஆனால் அங்கே கிராமங்களில் நாம் வாழும்போது எவ்வளவு ஆரோக்கியமான அந்த சுவாத்தியமான காற்றை சுவாசித்தோம். எங்களுக்கு இங்கே வரக்கூடிய நிறைய தேவையில்லாத வருத்தங்கள் எல்லாம் அங்க வர இல்லை. எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இன்று நாங்கள் எல்லோரும் அதாவது மேற்கத்திய நாடுகளை தேடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். எமது அடுத்தடுத்த சந்ததிகள் இப்படியான பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கோரிக்கையாக இருக்கின்றது. எமது இனத்திலே வசதி படைத்த தொழில் அதிபர்களாக இருக்க எனது கோரிக்கையா முன்வைக்கிறேன். வேறு என்ன கூற, இந்த பழைய நினைவுகளை மீட்டதற்கு மிகவும் நன்றி. அந்த சகோதரிக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஆரன். நன்றி முரளி நடேசன் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்வதற்கு மிகவும் நன்றி. நாங்கள் தொடர்ந்து சோதிகள் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றேன். அந்த வகையில் அது இந்த புத்தகத்தில், அதாவது இந்த நினைவுகளும் கனவுகளும் என்ற இந்த புத்தகத்தில் உங்களை தொட்ட பகுதியை நீங்கள் கூற முடியுமா? ஆமா, முதலில் நீங்கள் ஒலிபரப்பிய அந்த பாடலுக்கு சொந்தக்காரன் சூவி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய வில்வரத்னம் அவர்கள் மிகவும் பிரபலமான கவிஞர், தமிழ்நாட்டிலும் கூட பேசப்பட்ட கவிஞர். அவர் புங்குடுதீவை சார்ந்தவர். எனது சிறிய தந்தை என்று சொல்வதில் பெருமை அடைகின்றேன். அந்த பாடலை பாடியவர் இப்பொழுது கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விவேகானந்தன் அவர்கள். நன்றி விவேகானந்தன். இத்தருணத்தில் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த புத்தகத்தில் எனக்கு கவர்ந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அவரது நினைவுகள் கடைசியில் சொல்லியிருக்கிறார், அவரது நினைவுகள் கனவாக்கப்பட வேண்டும் என்று. அவரது நினைவுகளை அவர் மீட்டி எங்களது நினைவாற்றல்களையும் தட்டி எழுப்பியுள்ளார். எங்கள் ஊர் அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தது, அவரது பிள்ளைகளாகிய நாங்கள் வாழும் காலங்களில் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் கூறியிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார் என்னவென்றால், எங்கள் நாட்டில் என்ன வளம் இல்லை, சகல வளமுமே இருந்தது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஒரு வேலை என்று செய்து கொண்டிருக்கவில்லை, பல தொழில்களையும் செய்தார். எங்களுக்கு வறுமை என்று சொல்லி எவரும் எங்கும் ஓடிவிடவில்லை. எனது வீட்டு தோட்டத்திலேயே சொல்லக்கூடிய முருங்கை மரம் இருக்கும். அதை போன்று மொசுமொசுக்கை, முசுட்டை, அப்படி பலவேறு இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாம் இருக்கும். எங்களுக்கு இல்லை, அங்கு உள்ளவர்களுக்கு கஷ்ட காலங்களில் ஒரு மீன் பிடிக்கக்கூடியதாக எல்லோருக்கும் இருக்கும். மீன் ஒரு கறியாக இருந்தால் அடுத்தது முருங்கை இலையில் ஒரு வறுவல் செய்வார்கள், இல்லை முசுட்டை இலையில் ஒரு பால் கறி செய்வார்கள். அன்றைய பொழுது அவர்களுக்கு முடிந்துவிடும். அப்படி மீன் கிடைக்காவிட்டால் கூட முருங்கைக்காயில் ஒரு கறி, முசுட்டை இலையில் ஒரு சொதி, அப்படி செய்து தங்கள் உணவை போக்கி விடுவார்கள். இப்படி அவர் பழங்காலங்களிலே பனையில் இருந்து எடுக்கப்பட்ட கிழங்கில் ஒடியலாகவும் புழுக்கொடியலாகவும் தயாரித்தார்கள். அந்த புழுக்கொடியில் இருந்து ஒடியல் மா என்று சொல்லக்கூடிய மா இருக்கிறது, அதை அங்கு வறுமை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் அதில் பிட்டவிப்பார்கள். அதோடு சேர்த்து மீன் வகையான சகல கடல் உணவுகளையும் சேர்த்து சுவையாக சாப்பிடுவார்கள். வறியவர்களுக்கென்று இருந்த அந்த உணவு இப்பொழுது வசதி படைத்தவர்களுக்கென்று ஆகிவிட்டது. வறியவர்கள் அதை இப்பொழுது சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பெருமளவு வளங்கள் அழிந்து விட்டது. பனி வளங்கள் படையினரின் ஆக்கிரமிப்பால் அழிந்து விட்டது. பெருமளவு அதை மீறி வெளிநாடுகளுக்கு என்று ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அப்போ வசதி படைத்தவர்களால் அதை சாப்பிட்டுக் கொள்ளுகிறார்கள். பாருங்கள், நாங்கள் ஊரில் இருந்த பொழுது எங்களுக்கு ஒடியல் மாவை பற்றிய அருமை தெரியவில்லை. வெளிநாடுகளுக்கு வந்தது கடைகடியாய் தேடி ஒடியல் கூழ், ஒடியல் மா சம்பந்தப்பட்ட புழுக்கொடியல் ஒரு சிறிய 200 கிராம் பாக்கெட்டே விலை கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில் இங்கு இருக்கின்றோம். அவர் என்ன சொல்ல வருகின்றார்கள் சொன்னால்,
இதே வளங்களை நாங்கள் மீண்டும் பனையா இருந்தான தென்னையா இருந்தான மீண்டும் உருவாக்க வேண்டும். மீண்டும் உருவாக்கி அதே பழைய நிலையில் வறியவர்கள் கூட உண்ணக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக இந்த இடத்தில் நான் இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும். உண்மையில் இந்த புத்தகத்தில் என்னை தொட்ட விடயமாக நான் கருதுவது தமிழே தமிழருடைய சின்னம். அங்கு தமிழ் இல்லாவிடின் நாங்கள் என்ன விடயத்தை நாங்கள் செய்தோம், அங்கு நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை அங்கு நாங்கள் பேண முடியாது. நிச்சயமாக இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இது இந்த தமிழ், அதாவது எங்களுடைய அடுத்த சந்ததியினர் தமிழை எவ்வாறு பின்பற்றுகிறார்கள், எவ்வாறு நாட்டமுள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு மிகவும் மையமாகவே இருக்கின்றது. இன்று இப்பொழுது அடுத்த சந்ததியாக, அதாவது இப்பொழுது ஒரு 4 வயது ஒரு 10 வயது கூடிய பிள்ளைகள் தமிழை மிகவும் விரும்பி கற்பதற்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறார்கள். இன்று தமிழ் பாடசாலைகள் நிறைய வந்திருக்கின்றன. காரணம், அன்றைய காலத்தில் ஒரு காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய மகனுக்கு தமிழ் தெரியாது என்பது அவர்கள் நாகரிகமாக சொல்வது வழக்கம். இன்று அவ்வாறான நிலைமை இல்லை. ஏனெனில் அதாவது எங்களுடைய போராட்டத்தின் வளர்ச்சி தான் இதற்குரிய காரணம் என்று கூட நாங்கள் சொல்லிவிடலாம். தமிழை நாங்கள் இழப்போமாயின் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழந்து விடுவோம். அதனை அவர் தத்துவமாக இந்த புத்தகத்தில் அவர் கூறியிருக்கின்றார். உலகில் உயிரினம் பேச கற்றுக்கொண்ட காலம் முதல் தோன்றியது தமிழ் மொழி என்பது உலக மொழியியல் ஆய்வாளர்களின் கருத்து என்று அவர் கூறியிருக்கின்றார். இது உண்மையான விடயமாகவே இருக்கின்றது. அது குமரி கண்டத்திலிருந்து ஆரம்பித்த தமிழ் உலகமெங்கும் பரவி அது பல மொழிகளாக திரிபடைந்தது என்று ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையான விடயமாக அது என்று ஆய்வாளர்களிடம் நிரூபணமாக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் உண்மையில் இங்கு நாங்கள் சோதிகலாவிடம் ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றேன். அதாவது, உங்களுடைய பிள்ளைகள் எவ்வாறு தமிழை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள்? உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இப்பொழுது இங்கு தமிழை விரும்பி கேட்கக்கூடியதா இருக்கின்றார்களா? இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அளவுக்கு, அது ஒரு புத்தகத்தை வாசித்து அதை விளங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தமிழ் கல்வியை நீங்கள் புகட்ட வேண்டும் என்று நீங்கள் எண்ணி இருக்கிறீர்களா? அதற்குரிய வேலை திட்டங்களை, அதற்குரிய ஊக்கத்தை நீங்கள் கொடுக்கின்றீர்களா என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். நிச்சயமாக. குறிப்பாக சொல்ல போனால், எனது மகன் வீட்டில் ஆங்கிலம் கலக்காத தமிழிலேயே பேசுவார். அதே போன்று என் உறவினர்களும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் படிப்பிக்கின்றார்கள். தமிழ் பாடசாலைக்கு விடுவது மட்டுமல்லாமல் தமிழுக்கு டியூஷனுக்கு விட்டு படிப்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு வளர்நிலை பரீட்சைகளை எடுத்த வண்ணமும் தமிழ் தெரியாவிட்டால் எங்கள் இனம் அழிந்துவிடும், பெற்றவர்களையே மறந்து விடுவார்கள் தமிழ் தெரியாமல். இந்த கலாச்சார வாழ்க்கையில் வாழ வெளிக்கிட்டார்கள் என்று சொன்னால் பெற்றவர்களையே மறந்துவிடக்கூடிய காலம் இருக்கின்றது. அதனால் நாங்கள் பிள்ளைகளுக்கு தமிழைத்தான் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் தமிழில் தான் கதைப்போம். அதைத்தான் மிகவும் விரும்புகின்றோம். நிச்சயமாக அந்த விடயத்தோடு நானும் ஒத்துப்போகின்றேன். ஏனெனில் நான் ஒரு வீடியோ, ஒரு ஒளிப்பதிவை நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது முகப்பு புத்தகத்தினூடாக, பேஸ்புக்கினூடாக ஒரு ஜெர்மனிய பெண்மணி, அந்த ஜெர்மனிய பெண்மணி தமிழை மிகவும் சரளமாகவும் பேசவும் எழுதவும் கற்பிப்பதற்கு கூட அளவுக்கு அவர் அந்த தமிழை கற்றிருக்கின்றார். அவர் கூறுகின்றார், தமிழ் உண்மையில் மிகவும் ஒரு உன்னதமான மொழியாகவும், அந்த தமிழை படிக்கும் பொழுது, அது ஆழமாக படிக்க பொழுது எனக்கு ஆர்வத்தின் மிகுதி கூடிக்கொண்டு போனதாகவும், தமிழில் இருக்கின்ற காவியங்கள், அந்த இலக்கியங்கள் அவற்றை படிக்கும் பொழுது தனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு. எந்த ஒரு மொழியிலும் இல்லாத இலக்கியங்கள், காப்பியங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானதாக கருதுவதாகவும், தமிழை கருதுவதாகவும் கூறியிருக்கின்றார். கூறிய இன்னொரு விடயம் என்னை தொட்ட விடயமாக இருக்கின்றது. எந்த ஒரு இனம் தன்னுடைய சொந்த மொழியில் பாண்டித்யமாக இருந்தால் ஏனைய மொழிகளை இலகுவாக கற்றுவிட முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். தான் ஜெர்மனி மொழியில் மிகவும் பாண்டித்யமாக இருப்பதனால் தான் தன்னால் தமிழையும் ஆங்கிலத்தையும் இலகுவாக படிக்கக்கூடியதாகவும், அதை கற்பித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னால் தன்னுடைய அந்த அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது என்றும் அவர் கூறியிருந்தார். அதோட இன்னொரு கருத்தையும் கூறியிருந்தார், மொழி என்பது அறிவல்ல, மொழி என்பது அவனுடைய அடையாளத்தையே குறிக்கின்றது. அந்த மொழியை அவன் தன்னுடைய சொந்த மொழியில், தாய்மொழியில் பாண்டித்யமாக இருப்பானாயின் பிற மொழிகளை அவன் இலகுவாக கற்று பாண்டியத்தை பெற்றுக் கொள்வான் என்று அவர் உறுதியாக கூறியிருந்தார் என்று கூறி அவர் ஒரு விடயத்தையும் கூறியிருந்தார். என்று தமிழ் மக்கள் அவ்வாறு தங்களுடைய தாய்மொழியினை இடப்புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய தாய்மொழியை தங்களுடைய பிள்ளைகளுக்கு
கட்டாயம் வீட்டில் இருந்து, அதாவது பாடசாலைக்கு செல்வதை விட வீட்டில் அவர்கள் தமிழை கரைக்க வேண்டும், தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக கூறியிருந்தார். அவ்வாறு கற்றுக் கொடுக்காதபடி இந்த இனம் அழிந்துவிடும், அந்த தமிழ் என்ற அடையாளம் அழிந்துவிடும் என்று அவர் உறுதியாக கூறியிருந்தார். இது என்னை மிகவும் தொட்ட விடயமாக இருக்கின்றது. கூறுங்கள் சோதிகள் அவர்கள், மீண்டும் நாங்கள் உங்களுடைய கிராமத்தை நோக்கி செல்வோம். அந்த கிராமத்தில், அதாவது நீங்கள் உங்களுடைய சிறிய வயது காலத்தில், அதாவது நீங்கள் உங்களுடைய தந்தை தாயினுடைய கையை பிடித்துக் கொண்டு சென்ற காலங்களில் உங்களால் மறக்க முடியாத சம்பவம், நீங்கள் அங்கு அனுபவித்த ஒரு பூரிப்படைந்த சந்தோஷமான விடயங்களை இந்த காற்றலைகளூடாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி சொல்ல போவதற்கு முன்னர் இதையே வில்வரட்னம் அவர்கள் சொல்லுவார். எங்கள் ஊருக்கு ஒரு சுகம், எங்கள் ஊர் மண்ணுக்கு ஒரு சுகம், எங்கள் ஊர் தண்ணீருக்கு ஒரு சுகம், எங்கள் ஊர் வெட்ட வெளியில் காலார நடந்து செல்வதே ஒரு சுகம், எங்கள் ஊரே அலாதியான ஒரு சுகம் என்று சொல்வார். நாங்கள் எங்கள் தந்தையோடு கைப்பிடித்து நடந்த காலங்களில் எங்கள் ஊர் வெட்ட வெளிகளிலே எவ்வளவு சுதந்திரமான காற்றை சுவாசித்தோம். அங்கு பறந்து வரும் பறவைகள் 83 கலவரங்களுக்கு முன்னால் நிறைய சைபீரியா என்று சொல்லக்கூடிய நாடுகளில் இருந்தெல்லாம் பறவைகள் வரும். மார்கழி தை மாதங்களில் மழை நீர் தேங்கி, தட்டையான நிலப்பரப்புகளில் மழை நீர் தேங்கி அங்கே கொக்குகள், குருவிகள், வெளிநாட்டிலிருந்து வரும் பறவைகள் என்று எல்லா இன பறவைகளும் அங்கு வரும். நாங்கள் ஒரு சரணாலயம் போன்று இருக்கும் எங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது. அப்பா அம்மாவோட நாங்க நடந்து செல்லும் அந்த காட்சி அதை பார்க்கும் போது எங்களுக்கு வேறு வெளிநாடுகளுக்கே செல்ல தேவையில்லை. எங்கள் ஊரில் என்ன இல்லை, என்ன வளம் இல்லை எங்கள் ஊரில்? கடல் இல்லையா? கடலை ரசிக்கக்கூடிய இடம் இல்லையா? இப்படி எத்தனையோ எங்கள் ஊரிலேயே ரசிக்கக்கூடிய இடங்கள் இருந்தது. எங்கள் ஊரை தவிர நாங்கள் வெளி இடங்களுக்கு சென்றதில்லை அதுவரைக்கும். அப்படி ஒரு இனிமையான சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அத்தோடு சுவிஸில் இருந்து கதைத்த நண்பர் சொன்னார், பசுமை பசுமை பசுமை, எங்கள் ஊரில் வேண்டும் பசுமை. 91 கலவரத்துக்கு நாட்டு இடம்பெயர்வுக்கு பின்னர் 2002 ஆண்டு காலப்பகுதியில் எல்லா பிரச்சனைகளும் முடிவுற ஊருக்கு திரும்புகின்றார் சுப்பிரமணியம் திருநாவுக்கரசு என்பவர். அவர் திரும்பி வரும் பொழுது அவர் தனது ஊரில் நட்டு வைத்த மரங்களை பார்க்கின்றார். 12 வருட இடப்பெயர்வுக்கு பின்னர் நட்டு வைத்த மரங்களை பார்க்கின்றார். அந்த வழி விருட்சமாக அந்த மரங்கள் வானளாவ வளர்ந்து விரிந்து நிற்கின்றன. பார்த்தவருக்கு அவ்வளவு சந்தோஷம். 12 வருடங்களுக்கு பின்னர் அவர் வந்து பார்த்த பொழுது, அதன் பின்னர் அந்த இடப்பெயர்வு ஊர் வந்து சேர்ந்த பின்னர் 1 மாத காலங்களில் அவர் இறந்து விட்டார். அவரது இறுதிச் சடங்குக்கு வந்தவர்களில் இளையோர்கள் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு வருகின்றார்கள். வந்து அவர் நட்டு வைத்த மர நிழலிலே இளைப்பாறுகின்றார்கள். அப்பொழுதுதான் ஒருவர் சொன்னார், இந்த மரம் புங்குடுதீவை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் தனது தந்தையின் நினைவாக நட்டு வைத்த மரம் என்று சொல்லி, அதில் இருந்துதான் சூலகம் என்று ஒரு அமைப்பு அங்கு உருவானது. சூலகம் எங்கள் அகத்தை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வது போல் எங்கள் சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு என்ன தேவை? நாங்கள் மரம் நாட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த இளைஞர்கள் புங்குடுதீவிலே பல இடங்களில் பல நிழல் தரும் மரங்கள், பல கனி தரும் மரங்களை நாட்டு வைத்தார்கள். புங்குடுதீவையும் தாண்டியும் பல வெளிகளிலும் நாட்டத் தொடங்கி இருக்கின்றார்கள். இதைத்தான் புத்தகத்திலே சுப்பிரமணியம் கருணாகரன் என்பவர் நினைவுகளும் கனவுகளும் என்ற புத்தகத்திலே கூறியிருக்கின்றார். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அவர் நகைச்சுவையாக ஒன்று கூறுவார். எப்படி என்றால், எங்கள் வீட்டில் காய்த்த மாமரம் இருந்தால் அடுத்த வீட்டு காய்த்த மரத்துக்கு கல்லறிய வேண்டிய தேவை இருக்காது என்று. ஆகவே வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் மரம் வளர்ப்போம், இந்த பசுமையை பேணுவோம் என்று கூறிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்கள் உண்மையில் நிச்சயமாக அந்த விடயங்களோடு நாங்கள் ஒத்துப்போகின்றோம். நிச்சயமாக எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த வெளிகளில் மரங்களை நாங்கள் கூடுதலாக நாட்டும் பொழுது அங்கு மழைவளம் பெருகும். இந்த மழைவளம் பெருகும் பொழுது எங்களுடைய விவசாயம் கூட பெருகி செல்லும். உண்மையில் இந்த இன்றைய
வரலாற்று தடந்தேடு நிகழ்ச்சி ஒரு முக்கிய நிகழ்ச்சியாகவே எங்களுக்கு இருக்கின்றது. ஏனெனில் ஒரு கிராமத்திலிருந்து அழைத்து அந்த நினைவுகளோடு நாங்கள் நகர்ந்து செல்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் கூட பல கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இதில் இணைந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நகர்த்தி செல்கின்றோம். நரசிங்கம் அவர்களும் சில கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் கொதிகளாவையோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். வணக்கம் நரசிங்கம். வணக்கம் அகரன். நரசிங்கம், இந்த தருணத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உள்வாங்க வேண்டும். உண்மையில் இந்த நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உண்மையில் அந்த இலங்கை தீவு குமரிக்கண்டத்தின் எச்சமாகவும் அந்த அங்கிருந்து குமரிக்கண்டத்திலிருந்துதான் மொழிகள் உருவானதாகவும் தமிழ் மொழி கூட இங்கிருந்துதான் வேறு நாடுகளுக்கு பரவப்பட்டதாகவும் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. அது இன்று நிரூபணமாக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆய்வுகளின் மூலம் அது நிரூபணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் நீங்கள் இந்த தீவுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது இந்த நைனா தீவு, புங்குடுதீவு போன்ற தீவுகள் உண்மையில் அந்த அழிவுக்கு, அதாவது கால்கோளின் அழிவுக்கு பிற்பாடு அந்த தீவுகளாக உருவாகி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே அங்கு உண்மையில் அந்த தீவுகள் முன்பொரு காலத்தில் மிகவும் செழுமையான இடமாகவும் மிகவும் ஒரு செழிப்பு நிறைந்த இடமாகவும் இருந்திருக்கும். அங்கு கலை, கலாச்சாரம், பண்பாடுகள், மொழி வளம் என்பன பல அங்கு ஒரு செழுமை மிக்கவாகவே இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது இலங்கை தீவில் உள்ள அந்த வடக்கு கிழக்கு பிரதேசம், இலங்கை தீவு முழுமையாக நாங்கள் கூறிவிடலாம். இலங்கை தீவில் அது மொழிக்கலப்பு உள்ளாகப்பட்டது, அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கு ஒரு விடயத்தை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். உண்மையில் இலங்கை தீவு என்பது உண்மையில் தமிழருக்கு சொந்தமான தீவு என்பதும் அது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்தாகவே இருக்கின்றது. இருந்தும் இன்று வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய அடையாளத்தையும் பேணுவதற்கு நாங்கள் பல விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கின்றோம். இன்று உங்களுக்கு தோன்றவில்லையா, அதாவது புங்குடுதீவில் உள்ள அந்த மக்கள் எவ்வளவு அந்த தீவில் தங்களுடைய பிரதேசத்தில் எவ்வளவு ஆசையும் அந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று பல கிராமங்களும் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்தாக நிச்சயமா இருக்கும் என்று நினைக்கின்றேன். கூறுங்கள் உங்களுடைய கருத்தை. ஆமாம் அகரன், இந்த உலகிலே இருக்கின்ற சகல இனங்களையும் நாம் எடுத்து பார்க்கும் போது இவை ஏனைய ஒரு சில இனங்கள் தான் தங்களுடைய இனத்தினுடைய அந்த கொள்கை வகுப்பாளர்கள் என்று சொல்கின்ற ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கின்ற ஒரு சில இனங்கள் தான் இருக்கின்றன. அதிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லிக் கொள்கின்ற நாமும் எம்மை நாம் யாரென்று அறிமுகப்படுத்துவதற்கும் அப்பால் எம்மை யாரென்று நாம் இனம் காண்பதற்கும் அடுத்ததாக நாம் செய்கின்ற வேலைகள் சரியா, போகின்ற வழி சரியா, அரசியல் தொடக்கம் அபிவிருத்தி வரைக்கும், கல்வி தொடக்கம் விஞ்ஞானம் வரைக்கும் செய்கின்ற அனைத்தையும் தீர்மானிக்கின்றதற்கு எமக்கென்ற ஒரு சரியான வழிநடத்தல் கொள்கை வகுப்பு செயற்பாட்டு களம் இல்லை என்பது என்னுடைய ஒரு மிக பெரும் ஆதங்கம். அந்த விதத்திலே அதை எவ்வாறு சொல்லலாம் என்று சொன்னால், தனி நபர்கள் அல்லது ஒரு சில சிறு சிறு நிறுவனங்கள் தங்களுடைய எல்லைக்குள் இவற்றை செய்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இதனை பரந்துபட்ட ரீதியில் ஒரு முடிவு, சேர்த்திட்ட முடிவு, ஒரு எல்லைக்கு வரும் ஒரு கருத்துருவாக்கத்தை பார்த்து அதனுடைய எல்லை எதுவும் அதுவரைக்கும் செய்து முடிப்பதற்கு இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இந்த ஏனைய இனங்களை பொறுத்தவரையில் நாம் பார்க்கின்ற போது, அதாவது இப்போது ஆட்சி அமைப்பு, தங்களுக்கென்ற சொந்த ஆட்சி போன்றவற்றை வைத்திருக்கின்ற இனங்கள் அவ்வாறு செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் இருக்கின்றன. ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு இனமும், அதாவது அபிவிருத்தியின் உச்ச எல்லையை தொட்டுவிட்ட ஒவ்வொரு இனங்களும் தங்களுடைய தோற்றுவாயை கிளறும் போது, தோற்றுவாயை தேடி ஓடும் போது இன்னும் ஒரு இனத்தினுடைய தோற்றுவாய்க்குள்ளால்தான் அவர்கள் போக வேண்டிய நிலைமை இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஆங்கில மொழி பேசுகின்றவர்கள், ஆங்கில மொழியை தாய்மொழியாய் கொண்டவர்கள் தங்களுடைய தோற்றுவாயை தேடுவதாக இருந்தால் லத்தீன் மொழி தோற்றுவாய்க்குள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறுதான் இந்த ஐரோப்பிய மொழிகள், அமெரிக்க, ஐரோப்பிய, ஆஸ்திரேலிய மொழிகளை கொண்டவர்கள் இந்த லத்தீன் மொழியினுடைய தோற்றுவாயை தேட வேண்டிய நிலைக்குள் உள்ளாகிறார்கள். இந்த லத்தீன் மொழியை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனா அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது ஒரு இனத்தினுடைய தோற்றுவாயை தேடும் பொழுது அங்கே அவர்களுடைய இலக்கியம் அங்கே
இலக்கியத்துக்குள் தேடல் உண்டாகின்றது. இலக்கியத்துக்குள் தேடல் உண்டாகும் பொழுது, இலக்கியம் மதம் போன்றவற்றுக்குள் தேடலை மேற்கொள்ளும் பொழுது அங்கே அந்த லத்தீன் மொழிக்குள் செல்கின்றது. லத்தீன் மொழிக்குள் செல்லும் பொழுது அங்கே ஏதோ ஒன்று அவர்கள் எங்கு ஒன்றில் இடறுபடுகிறார்கள், தடக்குகின்றார்கள். அது என்னவென்று நாம் எமது அறிவு கட்டிய வகையில் நாம் ஆராயும் பொழுது அங்கே தமிழ் மொழி அங்கே இரண்டரை கலந்திருக்கின்றது. லத்தீன் மொழிக்கும் தோற்றுவாயாக தமிழ் இருந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே நாம் எம்மை அறியாமலே ஒரு மிக பெரும் அதல பாதாளத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எமது இனம் இருக்கின்ற ஒரு ஆதங்கம் என்னில் இருக்கின்றது. அது காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எமது தோற்றுவாயை தேடுவதிலோ எமது வரலாற்று பின்னணியை தேடுவதிலோ நாம் தனிநபர்களாகத்தான் இருக்கின்றோம். அதற்குரிய நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சிகளை உட்படுத்துகின்ற ஒரு சரியான செயற்திட்ட தளம் இல்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கம். அதனை ஏற்படுத்தக்கூடாது, அப்படி ஒன்று ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் உலக நாடுகள் அத்தனையும் இருக்கின்றன. அதில் மிக அவதானமாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே எந்த ஒரு விடயத்தை நாம் தேடி பார்த்தாலும் உலக நாடுகள் ஏனைய இனங்கள் நம்மை அடிமைப்படுத்துவதில் மிக அவதானமாக இருக்கின்றது. நாம் இந்த உலக நாடுகள் எல்லாம் சென்று நாம் அப்படியே கரைந்து விட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆமா, எதற்காக நான் இதனை குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், நாம் எமது இருப்பு, எமது மொழி, எமது நிலம், எமது கலாச்சாரம், எமது பொருளாதார வளம், இந்த விடயங்களில் நாம் உறுதியாக இந்த விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்போமா இருந்தால் கால வெள்ளத்தில் நாம் அழிந்து போய்விடுவோம். நாம் இல்லாத நமது இனம், நமது மொழி, நமது பூர்வீகம் இல்லாமல் சென்றுவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனைத்தான் பொருளியல் அறிஞர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் இதனைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அரசியல் தொடக்கம் அபிவிருத்தி வரைக்கும், கல்வி தொடக்கம் சமூக வளர்ச்சி வரைக்கும் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இதற்குரிய சரியான அடித்தளத்தை, அதற்குரிய செயற்பாட்டு தளத்தை நாம் இன்னும் உருவாக்கவில்லை என்பதனை நான் மிகவும் ஆதங்கத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கூறுங்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை கூற போகிறீர்களா? நிகழ்ச்சியிலிருந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதாவது நாங்கள் இன்று ஒரு எங்களுடைய ஈழதேசத்தில், அதாவது இலங்கை தீவில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து அந்த கிராமத்தில் அந்த பழைய நினைவுகளை சுமந்து வரும் ஒரு விடயமாக இந்த நிகழ்ச்சி நகர்ந்து செல்கின்றது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூறுங்கள். நீங்கள் எந்த ஊரை, எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்பதை பற்றி கூறிக்கொள்ளலாம். நான் புத்தளத்திலிருந்து, ஸ்ரீலங்கா புத்தளத்திலிருந்து இஸ்மாயில் ஃப்ரம் என்ற ஒரு வில்லேஜில இருந்து பேசுறேன். நிச்சயம், நல்ல நன்றி. அதாவது ஒவ்வொரு இலங்கை தீவில் இருக்கின்ற கிராமங்களில், அந்த கிராமங்களில் உள்ள மக்களுடைய அந்த மண்ணில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய அந்த இன்பமான விடயங்கள், அந்த பல விடயங்களை நாங்கள் இங்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கிராமத்தில் ஏதாவது உங்களுடைய சந்தோஷமான, அதாவது மறக்க முடியாத விடயம் இருந்தால் விரைவாக குறுகிய நேரத்தில் கூறலாம். நன்றி, நீங்கள் இணைந்து கொண்டதற்கு. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். தொடர்ந்து உங்களுக்கும் அது உங்களுடைய கிராமத்தை பற்றிய பற்றும் அந்த ஆர்வமும் வரும் என்று நினைக்கின்றேன். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நாங்கள் நடசிலிங்கம் சோதிகலாவின் கருத்தை தொடர்ந்து உங்களுடைய கருத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். உண்மையில் உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் ஒரு அற்புதமான கருத்துக்களாகவே இருக்கின்றன. உண்மையில் அதாவது நான் இந்த கேள்வியை உங்களோட நாம் கேட்டதுக்கான காரணமே என்னவென்றால், அதாவது இங்கு இந்த தீவில் இன்று சிறுக ஆரம்பிக்கப்படுகின்றது. இங்குள்ள புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். தங்களுடைய கிராமத்தை பழைய போல் நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் அந்த பழமையிலும் ஒரு புதுமையாக தொழில்நுட்பங்களை உருவாக்கி அந்த கிராமத்தை முன்னேறச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் துடிப்பாக இருக்கின்றார்கள். இது காலப்போக்கில் நீங்கள் நினைப்பது போல், நீங்கள் ஆசைப்படுவது போல் நிச்சயமாக அது அதாவது ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு விடயங்களாக அந்த விடயங்கள் வரும். அதாவது நான் கூறுவது என்னவென்றால், நிறுவனமயப்படுத்தப்பட்டு எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றுவதற்கும், எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் விளிமியங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பின் கீழ் அது ஒழுங்குபடுத்தப்படும். அது நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனெனில் இங்கு இப்பொழுது இருக்கின்ற அந்த துடிப்பை பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை எங்கள் மத்தியில் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. கூறுங்கள் சோதிகளா, தொடர்ந்தும் அவங்களுடைய கருத்துக்களை. ஆமாம், எல்லோரும் நினைக்கின்றார்கள் இப்பொழுதுள்ள யங்ஸ்டர்ஸ், அதாவது இளையோர்கள்
ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் தான் இப்படித்தான் பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சினிமா அப்படித்தான் பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் இன்றைய இளையோர் தொலைநோக்கு பார்வையுடையவர்களாகவே இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் புங்குடுதீவு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு சூலகம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மரங்களை இதுவரையில் நட்டுவிட்டார்கள். அதனை செய்பவர்கள் இளையோர்கள். முதியோர்கள் வழிகாட்டி இருக்கலாம். ஒரு புங்குடுதீவை சேர்ந்த திருநாகரசு என்பவர் மரங்களை நட்டிருக்கின்றார். அவருடைய உந்துதலால் தான் இவர்கள் தொடங்கினார்கள் என்றாலும் கூட இவர்கள் தங்கள் படிப்புகளோடு தங்கள் பொழுதுபோக்குகளோடு சேர்த்து அது மட்டுமல்லாமல் தொலைநோக்கு பார்வையோடு புங்குடுதீவு கிராமத்தையும் அதை அண்டியுள்ள ஏனைய கிராமங்களையும் பசுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கான மரங்களை நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே புங்குடுதீவிலே பல கேணிகள் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு மழை நீரை தேக்கி வைக்கக்கூடியதாக அங்கே அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஊரிலேயே தண்ணீரை மழை நீரை எங்கேயும் கடலுக்கு ஓடிவிடாமல் மழை நீரை தேக்கி அதனை பயிர் செய்கைகளுக்கோ ஆடு மாடு தேவைகளுக்கோ கால்நடைகள் குடித்து செல்வதற்கோ அப்படியான தேவைகளுக்காக தூர்வாரி கொண்டும் அமைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இதை செய்பவர்கள் இளைஞர் தான். பெரியவர்கள் இன்றைக்கு ஒரு இளைஞன் செய்ய போற ஒரு மரத்தை நடுகிறான் என்று சொன்னால் அந்த மரத்தில் நிழலில் அவன் நிலைப்பாற முடியாது. அந்த மரத்தின் கனிகளை அவன் சாப்பிட முடியாது. உண்மைதான். ஏனென்று சொன்னால் அது வளர்ந்து வர ஒரு 12-20 வருடங்கள் செல்லும். ஆனால் தன்னில் நலத்தையும் கருதாமல் புறர் நலம் கருதி இத்தகைய செயல்களை இளையோர்கள் புங்குடுதீவு கிராமத்திலே செய்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அது ஒரு நல்ல விடயம்தான் என்று அது புங்குடுதீவு கிராமம் மட்டுமல்லாது மேல் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல கிராமங்களில் இவ்வாறான எழுச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்கள் ஊடகங்களுக்கூடாக வெளிவராமல் இருந்தாலும் நாங்கள் அறிந்த மட்டில் எங்களுடைய ஊடகவியல் தொடர்புகள் ஊடாக நாங்கள் கிடைத்த தரவுகளின்படி பல இடங்களில் பல பிரதேசங்களில், அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், அதாவது தெல்லிப்பளை, மாவட்டபுரம் என்ற போன்ற பல விடயங்கள் ஒன்று ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில், அதாவது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பிரதேசங்கள் என்று சொல்லப்பட்டு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் மக்களை அங்கு செல்ல விடாமல் அங்கு தடுத்து வைக்கப்பட்டது. இன்று அங்கு மக்கள் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எல்லா இடமும் அல்ல. மாவட்டபுரத்தின் அங்காள் மற்ற பகுதிகளில் இன்னும் அது உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்றது. அங்கு மக்கள் செல்லவிடப்பட்ட பிரதேசங்களில் அங்கு துரித கதியில் மக்கள் தங்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கான பல வேலை திட்டங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அங்கு சங்கங்கள் உருவாக்கப்பட்டு, கிராம அபிவிருத்தி சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அங்கு வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத, அதாவது உள்ளூர் அரசியல்வாதிகளில் அல்லது அரசாங்கத்தினுடைய எந்தவித சலுகைகளையும் உதவிகளையும் எதிர்பாராது மக்கள் தங்களுடைய செலவில் அவர்கள் அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து கூட அந்த உதவிகள் அவர்களுக்கு செல்கின்றன. அந்த உதவிகளை கொண்டு அவர்கள் துரித கதியில் தங்களுடைய கிராமங்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு எங்களுடைய போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஏனெனில் நாங்கள் அங்கு எங்களுடைய வாழ்வியல் உறுதிப்படுத்தப்பட்டு, எங்களுடைய அந்த இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டு மக்கள் அங்கு செறிவாக வாழ்வதற்கான ஏதுவான நிலை காணப்படும் பொழுது நாங்கள் எங்களுடைய உரிமையை நாங்கள் வென்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே காணப்படுகின்றன. இன்று உலக பரப்பினுடைய, அதாவது புவி அரசியல் என்று சொல்லப்படுகின்ற ஜியோபொலிட்டிக்கல் என்று சொல்லப்படுகின்ற புவி அரசியல் மாறிக்கொண்டு செல்கின்றது. உலகமெங்கும் அதாவது சுதந்திரம் வேண்டி நிற்கின்ற இனங்கள் சுதந்திரம் அடைந்து கொண்டு போகின்றன. அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. காலப்போக்கில் அதாவது எங்களை எதிர்த்து நின்ற இனம் கூட எங்களுக்கு உரிய வழிவகைகளை விட்டு எங்களை முன்னேறி செல்வதற்கான வழிவகைகளை தானே திறந்துவிடக்கூடிய ஒரு ஏதுவான நிலை வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனெனில் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளின் அந்த பலம் அவர்களை அவ்வாறான நிலைக்கு உட்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.
அதுக்குரிய வேலை திட்டங்கள் உண்மையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது இயற்கையாகவே உண்மையில் நடைபெற்றுக் கொண்டு திட்டமிடப்பட்டோ அல்லது அந்த வகை செல்லாமல் அது இயற்கையாகவே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்றுதான் நான் நம்புகின்றேன். உண்மையில் இந்த வரலாற்று திறன்கள் நிகழ்ச்சி கூட நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இது கூட ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதாவது புங்குடுதீவு மக்கள் இன்று இவ்வாறு அங்கு தங்களுடைய அந்த பிரதேசத்தை பசுமையான பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் துடிப்பாக இருக்கின்றது. எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நிச்சயமாக இது நடைமுறையில் சாத்தியமாக வந்து எங்களுடைய மக்களின் வாழ்வியல் முன்னேறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த புங்குடுதீவின் அந்த மண்ணின் வாசனை சுமந்து வரும் இன்னொரு பாடலோடு நாங்கள் இணைந்து தொடர்ந்தும் நாங்கள் 8 மணி வரை இந்த நிகழ்ச்சியை நகர்த்திச் செல்லலாம். நடேசலிங்கம் அவர் கூட தங்களுடைய கருத்துக்களை அவர் எங்களுக்கு பதிவு செய்வார் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்தும் அந்த நினைவலைகளோடு இந்த நிகழ்ச்சி நகர்ந்து செல்லும் 8 மணி வரை நேர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியோடு உங்களுடைய பங்களிப்பையும் தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வணக்கம். உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். கூறுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அதாவது எங்களுடைய தாயகம் சார்ந்து அதாவது எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கான விடயங்களை எங்கள் காற்றலைகளில் பகிர்ந்து கொள்ளலாம். புங்குடுதீவு மக்களை நீங்கள் உதாரணமாக கொள்ளலாம். அவர்கள் இன்று அது உண்மையில் அந்த தீவு பகுதி என்பது மிகவும் ஒரு கஷ்டம் நிறைந்த பிரதேசம். அதாவது அங்கு உவர் நீர் இருக்கின்றன, நீர் பிரச்சனை, நீர் பற்றாக்குறை. இவ்வாறு இருந்தும் அவர்கள் தங்களுடைய அந்த பிரதேசத்தை பசுமையான பிரதேசமாக மாற்றுவதற்காக அங்கு ஒரு அமைப்பு கூட உருவாக்கி அங்கு மரநடுக்கைகளிலும் அதாவது குளங்களில் நீரை சேகரிப்பதற்கான வேலை திட்டங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்தை கூறுங்கள். அதாவது என்னன்னு சொன்ன புங்குடுதீவு மக்கள் நிச்சயமாக ஒரு உதாரணம். அதாவது இப்படி எமது தமிழ் கிராமங்களில் அதாவது தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற கிராமங்கள் எல்லோருமே எல்லா கிராமங்களுமே புங்குடுதீவு மக்களை முன்னுதாரணமாக கொண்டு நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதாவது இங்கே ஐரோப்பாவிலும் பார்த்தீர்களானால் புங்குடுதீவு மக்கள் மிகவும் ஒற்றுமையாக, அதாவது ஒரு வேலைத்தளமாகட்டும் அல்லது ஒரு வேலையாகட்டும் அல்லது என்ன விதமா இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் ஒற்றுமையோடு செயற்பட்டு அதே போன்று அவர்கள் அங்கேயும் எமது தாய பிரதேசத்திலும் இப்பொழுது இப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றால் மிகவும் பாராட்டத்தக்க விடயம். நாங்கள் அடுத்த கிராமங்களில் வாழுகின்ற அனைத்து மக்களுமே இதை ஒரு உதாரணமாக கொண்டு நாங்கள் நிச்சயமாக எமது கிராமங்களுக்கும் இப்படியான பசுமையான மரங்கள் நாட்டுதல், அதாவது விவசாயத்தை ஊக்குவித்தல், இப்படியான செயற்பாடுகளை மேற்கொண்டு கிராமங்களை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல நாங்க கேள்விப்படுறோம், நாங்க பார்க்க இல்லை இருந்தாலும் கேள்விப்படுறோம். அங்க மஹிந்த ராஜபக்ச காலத்திலே ராணுவத்தினர் தான் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை விற்பனை செய்வதும் சரி ராணுவத்தினராகத்தான் இருக்கிறார்கள். மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இப்படியான, அதாவது அவர்களுக்கு நன்கு தெரியும் தமிழ் மக்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் முன்னேற்றமான ஒரு இனமாக இருப்பது அவர்களுக்கு வடிவாக தெரியும். அதை அந்த பொருளாதாரத்தை இப்ப தமிழ் மக்கள்ல கூடுதலான மக்கள் வெளிநாடுகள் இருப்பதால் பணப்புழக்கம் வடகிழக்கு பகுதிகளிலே அதிகமாக இருப்பதனால் அந்த பணத்தையும் தங்களுக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும். சிங்களவர்களுக்கு தான் அந்த பணமும் வந்து சேர வேண்டும். தமிழர்களுக்கு போய் சேருமானால் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டால் தங்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள். இதையெல்லாம் நாங்கள் இந்த புங்குடுதீவு மக்களை முன்னுதாரணமாக கொண்டு நாங்கள் மீண்டும் எமது பொருளாதாரத்தையும் எமது விவசாயம் இதுகளை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் நிச்சயமாக பாடுபட வேண்டும். நாங்கள் இப்பொழுது வெளிநாட்டு முகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுகளிலே நிறைய பேர் அங்கே உள்ளாக்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்களாம். வெளிநாட்டுல வந்து காசு போகுது, அதை எடுத்து சாப்பிட்டு பக்கத்து வீட்டை போறதுக்கும் ஓட்டோவும் பிடிச்சோண்டு அப்படி சோம்பேறிகளாக இருக்கிறார்களாம். நகர நாகரீகம் தமிழர்களிடம்தான் கிறிஸ்துவுக்கு 17,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்களால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்க தமிழர்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. ஆகவே இந்த நாகரீகம், நகர வாழ்க்கை இப்படியான இதுகள் எல்லாமே தமிழர்களுக்கு பின்னர் தான் ஐரோப்பியர்களுக்கே வந்திருக்கிறது. நாங்களே நாகரீகத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த இதுகளையும் தேடி ஓட வேண்டும். நாங்களே தான் உதாரணம், நாங்கள் தான் வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறோம்.
ஆகவே இதை நாங்கள் எமது நாடுகளிலே எமது இதிலே நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். மீண்டும் தமிழர்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். நிச்சயமாக உண்மையில் நாங்கள் அந்த விடயங்களோடு ஒத்துப்போகின்றோம். நிச்சயமாக நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் முன்னகர்த்தி செல்ல வேண்டும். தாயக நினைவுகளை சுமந்து வரும் ஒரு பாடலோடு தொடர்ந்தும் நாங்கள் உரையாடலில் தொடர்ந்து கொள்ளலாம். சென்றாலும் தாய் மனம் மறப்பதில்லை. சீராட்டி தாலாட்டும் சிரத்தை பிணிகரும் இல்லை. அன்பென்னும் கவிதை என்னை அல்லவா, அன்பென்னும் கவிதை என்னை அல்லவா. உறவென்னும் மொழி தன்னை அறிய வைத்த தெய்வம் நீயே. உறவென்னும் மொழி தன்னை அறிய வைத்த தெய்வம் நீயே. உன்விழி கண்ணீரை நான் மாற்றுவேன், உன்விழி கண்ணீரை நான் மாற்றுவேன். பல திசை பறந்தாலும் என் சிறகு மறந்தாலும், பல திசை பறந்தாலும் என் சிறகு மறந்தாலும், எந்தன் கூடு தாய் நிலமே.
அல்லவா. சேய் பிரிந்து சென்றாலும் தாய் மனம் மறப்பதில்லை. சீராட்டி தாராட்டும் சிரத்தைக்கு நிகரும் இல்லை. அன்பென்னும் கவிதை அன்னை அல்லவா. அன்பென்னும் கவிதை அன்னை அல்லவா. நேயர்கள் வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சியில் நாங்கள் தாயக பகுதியில் புங்குடுதி பிரதேசத்திலிருந்து நாங்கள் சோதிகள் அவர்களை அழைத்து அங்குள்ள அவருடைய அந்த நினைவுகளை நாங்கள் சுமந்து இந்த வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சியை நகர்த்தி செல்கின்றோம். நடசிலிங்கம் இணைப்பில் காத்திருக்கின்றார். நாங்கள் நடசிலிங்கம் நாங்கள் கேட்கின்ற கேள்வியாக என்று என்னவென்றால், உண்மையில் நீங்கள் ஒரு பொறியியலாளர், நீர் பற்றிய முகாமைத்துவத்தை நீங்கள் ஒரு பொறியியலாக இருந்திருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த செயற்திட்ட பொறுப்பாளராக இருந்திருக்கிறீர்கள். கூறுங்கள், உண்மையில் நாங்கள் இந்த நீர் பற்றிய விடயங்கள் பல வார காலமாக நாங்கள் இங்கு ஆய்வுக்கு உட்படுத்தியிருந்தோம். அதாவது யாழ்குடா நாட்டில் நீர்நிலைகள் மாசு அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. வெற்றி போகின்ற நிலை கூட இருக்கின்றன. உவர்த்தன்மையாகின்ற நிலவை கூட அங்கு இருக்கின்றன. ஆனால் தீவு பகுதியில் உண்மையில் அது உவராகவே அங்கு இருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு, அதாவது தீவு பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சினை மற்றும் அங்குள்ள விவசாய பிரச்சனையை மாற்றுவதற்கு இவ்வாறான வேலை திட்டங்களை நகர்த்தலாம் என்று உங்களுடைய கருத்தை நீங்கள் கூற நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். கூறுங்கள் நடைசலிங்கம். ஆமாம், இந்த யாழ்குடா நாட்டிற்குரிய நீர் வழங்கல் திட்டம் என்று ஆரம்பித்த அது இன்றல்ல, நேற்றல்ல, நாளையல்ல என்று ஒரு நாள் நீர் வழங்கல் என்பது நிலத்தடி நீரை தவிர்த்து இந்த மேல்பரப்பு நீர், அதாவது சர்ஃபஸ் வாட்டர் என்கின்ற, அதாவது மழை நீரோ அல்ல குளத்து நீரில் இருந்து முதலில் இருந்து நீர் வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடு என்ற ஒரு நாள் நிச்சயம் உருவாகும். இதுதான் அந்த அபிவிருத்தியினுடைய அடுத்த கட்ட இந்த இறுதி நடவடிக்கை என்று சொல்லலாம். அதாவது இந்த சர்ஃபஸ் வாட்டரில் இருந்து அதாவது மேற்பரப்பு நீர் வழங்கல் திட்டம் என்ற ஒரு நாள் ஒரு பிரதேசத்துக்கு வந்து தீரும். அந்த நிலைமை வரும். நிலக்கல் நீரை பயன்படுத்துவதை தவிர்க்கப்படும். அதுதான் இறுதி தீர்வாக இருக்கும். அது எந்த இடத்தை நீங்க எந்த நாட்டை எடுத்தாலும் எந்த இடத்தை எடுத்தாலும் இந்த வகையிலே யாழ்குடா நாட்டை பொறுத்தவரை இதுவரை காலமும் நிலத்தடி நீர் பிரயோகம் இருந்து வந்திருக்கிறது. அதுக்குரிய வரப்பிரசாதமாக அந்த யாழ்குடா நாட்டினுடைய நிலத்தடி அமைப்பு, இந்த நில அமைப்பு, அங்குடைய ரொக், அந்த கல் மற்றும் மண்ணினுடைய அமைவு அதுக்குரிய சாதகமாக இருந்திருக்கின்றது. ஆனால் காலப்போக்கிலே அது மாற்றம் அடையும். காரணம் என்னவென்று சொன்னா, சனத்தொகையும் அபிவிருத்தியும் பெருக நீரினுடைய இன்டேக், உள்வாங்கல், நுகர்வு கூடும். அந்த கூடும் பொழுது நிலத்தடி நீரை உறிஞ்சும் தன்மையும், அதேவேளை நிலத்தடி நீர் மாசுபடுதலும் நிச்சயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்காக நிலத்தடி நீர் மாசுபட்டு விடும் என்பதல்ல, அதற்காக நாங்கள் அதனை பாவிக்க கூடாது என்பதல்ல. நிலத்தடி நீர் மாசுபடக்கூடாது. அதற்குரிய மாற்று திட்டங்களை, அதற்குரிய தொழில்நுட்ப பிரயோகங்களை நாம் செயற்படுத்த வேண்டும். அதனை இந்த துறைசார் வல்லுநர்கள் மற்றும் புத்திஜீவிகள் அதனை கண்ணும் கருத்துமாக அவதானிக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடு. ஆமாம், இந்த தீவகங்களுடைய நீர் தராதரத்தை பேணுதலும் நீரின் அளவை, வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உரிய ஒரு ஆய்வாக இந்த சர்ஃபஸ் எங்கிருந்தோ சர்ஃபஸ் வாட்டர் நிச்சயமாக அந்த தீவகங்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய தேவைப்பாடு, ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற நிலத்தடி நீரை உள்வாங்குதல், நுகர்தலை தவிர்த்து அந்த நிலத்தடி நீர் தாவரங்களுக்கும் நிலக்கீழ் வாழ் ஜீவராசிகள், நிலத்தின் கீழ்வாழ் ஜீவராசிகள் மற்றும் அங்குள்ள அந்த தாவர உயிரியல் சாகியங்களுக்கும் தேவையாக அந்த நீர் இருக்கின்றது. ஆகவே அதனை மாசுபடுத்தாமல் அதனை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக இந்த மழை நீரை சேமித்து வைத்திருக்கின்ற சோதிகள் அக்கா குறிப்பிட்டது போன்று இந்த கேணிகள், அங்கிருக்கிற குட்டைகள், குளங்களை தூர்வாரப்பட்டு அவற்றை
மிக அவதானமாக பாதுகாக்க வேண்டிய பராமரிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அவை மட்டுமல்லாமல் இந்த மழைநீர் கூரையில், அதாவது வீட்டு கூரையில் விழுகின்ற மழை நீரை சேமித்து வைப்பதற்கு இலகுவான சில வழிமுறைகள் இருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு வீட்டு கூரைக்கும் தாழ்வாரங்களில் பீலிகளை அமைத்து அந்த பீலிகளை ஒரு குழாயூடாக இணைத்து சாதாரணமான ஒரு மேசன் தொழிலாளி செய்யக்கூடிய குடங்கள் போன்றோ அல்ல தாங்கிகள் போன்றோ இந்த கம்பி வலை மற்றும் சீமெந்து மணல் கலவையை கொண்டே அதனை தயாரித்துக் கொள்ளலாம். மிக பாரிய தாங்கிகளை அல்லது தயாரித்துக் கொள்ளலாம். அந்த விதத்திலே மிக உறுதியாக நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அவ்வாறான தாங்கிகளை நிலத்தின் கீழ் பதித்தோ அல்லது நிலத்தின் சற்று உயரத்தில் பாதுகாப்பாக வெப்பம் போன்றவற்றின் தாக்கங்கள் அரிதாக உள்ள விதமாக தொழில்நுட்பங்கள் ஊடாக அவை பற்றிய தொழில்நுட்ப அறிவு, தொழில்நுட்ப ஆலோசனை தேவை என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வெற்றி வாங்க அல்லது என்ன தொலைபேசி ஊடாக ஊடாக அல்லது தொலைநகல் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் அதை தருவதற்கு தயாராக அவ்வாறு தயாரித்துக் கொள்வதன் ஊடாக இந்த வீணாக போகின்ற நீரில் எமக்கு கிடைக்கின்ற அந்த மழை நீர் தான் எமக்கு இருக்கிற வளம், இப்போது இருக்கின்ற வளம். அந்த மழை நீரிலே ஒரு துளி கூட வீணாக போகாமல் நாம் அவற்றை சேமித்துக் கொள்ளலாம். அவை மட்டுமல்லாமல் குளங்கள், குட்டைகள், அவை மட்டும் மிக முக்கியமாக இந்த தாவர இந்த மரங்களை வளர்த்தல் மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் இந்த நிலம் தரிசு நிலமாக இருக்கும் போது நீர் ஆவியாதல் அதிகமாக இருக்கும். ஆகவே தாவரங்களை வளர்ப்பதன் ஊடாக மழை வீழ்ச்சி அங்கே கிடைக்கிறது மட்டுமல்லாமல் நிலக்கல் நீர் ஆவியாகி போய் வெளியேறுவது என்ற அளவு குறைவாக இருக்கும் என்பது ஒரு உண்மை. ஆகவே இந்த மரங்களை வளர்ப்பது மிக மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது. அடுத்ததாக என்று ஒரு நாள் அங்கே இந்த சர்ஃபேஸ் வாட்டர், அந்த நிலமேற்பரப்பு நீர் அங்கே சப்ளை, அதாவது வழங்கக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெறும் என்பதை அவர்கள் நம்பி இருக்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால் அவை அபிவிருத்தியும் வளர, சனத்தொகையும் பெருக, அபிவிருத்தி அதாவது கைத்தொழில் அமைப்புகள், கைத்தொழில் உற்பத்தி சாலைகள் பெருக இந்த நீரினுடைய தேவை கூடும் போது நீர் அங்கே வந்து சேர்வதற்குரிய சாத்தியக்கூறு. இவை பற்றி நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் நாம் எங்கிருந்து நீர் கொண்டு வரலாம் என்பதை பற்றியும், எவ்வாறு அந்த நீர்நிலைகளை நாங்கள், அதாவது கிளாரி கடனில் ஏரியை எவ்வாறு நன்னீராக மாற்றுவது போன்ற திட்டங்களை முன்மொழிவுகள் எல்லாம் நான் மேலோட்டமாக வெற்றி வானொலியூடாக தெரிவித்திருக்கின்றேன். அவை அடுத்த வரும் நாட்களில் சில வாரங்களுக்குள் அவை இன்னும் தரமாக செயல்படுத்தப்பட்டு யூடியூப் அல்லது வேறான இதுகளுக்கு வெளிவரும் என நான் நினைக்கிறேன். அவை வெளிவரும் போது மக்கள் நேயர்கள் அதனை வாசித்து அதை கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஆமா, அந்த அவ்வாறான செயற்திட்டங்கள் நடைபெறும். இந்த நிலத்தடி நீர் மாசுபடுகின்றது. அதாவது இந்த சுண்ணாகம் இருக்கின்ற அந்த ஹைட்ரோ மன்னிக்கவும் அந்த மின்பரப்பாகி ஊடாக, இயந்திர மின்பரப்பாகி ஊடாக மின்சாரம் வழங்குவ அதில் இருக்கின்ற அந்த கழிவு எண்ணெய் சென்று நிலத்தடி நீரை மாசுபடுத்துறது சம்பந்தமாக நாங்கள் சென்ற வாரங்களில் அதனை சற்று நாங்கள் ஓரளவு விரிவாக பார்த்திருந்தோம். அதனுடைய மிகுதியை அடுத்த வாரம் நாம் தொடரலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆமா, அந்த வகையிலே அந்த நிறுவனம் அங்கே அதனை அந்த மின்சாரம் வளங்களை பொருட்படுத்தி செயல்படுத்திய அந்த தனியார் நிறுவனம் மிக மிக ஒரு வேண்டத்தகாத சர்வதேச குற்றவியல் செயற்பாடை அதில் செய்திருக்கிறதாக நான் அறிகின்றேன். அவை பற்றிய சிறிது ஆய்வும் அவை பற்றிய தகவல்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரங்களில் அதனை தெளிவுபடுத்துவேன். இவை பற்றிய முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற அமைப்புகள், அங்கே களத்தில் இருக்கின்ற அமைப்புகள் சர்வதேச நீதிமன்றங்களில் அந்நிறுவனங்களுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் வழக்குகளை கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நிலத்தடி நீர் மிக மிக பாரதூரமான அளவு பாதிக்கின்ற வேலை திட்டங்களை அந்த நிறுவனம் செயற்படுத்தி இருக்கின்றதாக அறியப்படுகின்றது. ஆமா, சுமார் 50-60 அடி ஆழத்துக்கு ஆழ்துளை கிணறுகளை அமைத்து அதன் ஊடாக இந்த கழிவு எண்ணெயை நிலத்திற்குள்
செலுத்தி இருக்கின்றார்கள். இது எவ்வளவு ஒரு பாரதூரமான சர்வதேச வளங்களை பாதுகாத்த சர்வதேச குற்றமாக இது கருதப்படுகின்றது. இவை பற்றி சட்ட வல்லுநர்கள் ஆராய்ந்து இவை பற்றிய தகவல்களை திரட்டிக் கொண்டு இதனை இனிமேலும் நடக்காமல் தடுப்பதற்கும் மற்றும் இவை நடந்ததற்குரிய பரிகாரமாக என்னென்ன செய்யலாம் அதனை சர்வதேச நீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்ப ஊடாகத்தான் இதனை மீண்டும் நாம் இதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு, இதனை பரிகரிப்பதற்கு, இந்த மாசுபட்ட நீரினை மீண்டும் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்பதற்கு இவை சாதாரண இலங்கையின் பொருளாதாரத்தால் முடியாத ஒரு செயற்திட்டமாக இதனை சர்வதேச ரீதியில் அணுகி சர்வதேச நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபை போன்றவை இதனை தலையிட்டு இதனை இவ்வாறு அந்த பரிகரிப்பு வேலையை செய்ய வேண்டிய தேவைப்பாடு அங்கே இருக்கின்றது. இல்லாதுவிட்டால் நாம் மிக பாரதூரமான பின் விளைவுகளை நாம் எதிர்நோக்க வேண்டிய நிலைமைகள் உருவாகும் என்பதனை நான் இங்கே வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக நடேசலிங்கம், நாங்கள் அந்த தீவக்குடி நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது தீவ பகுதியில் நீங்கள் அந்த நிலக்கீழ் நீரை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு அதனை அந்த மக்கள் அதனை பாவனைக்கு எடுக்காமல் அந்த அங்குள்ள தாவரங்கள் இயற்கை வளங்களுக்கு இயற்கைக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக அது உண்மையான விடயமாகத்தான் இருக்கின்றது. அதைத்தான் இந்த புத்தகத்தினூடாக நினைவுகளும் கனவுகளும் என்ற இந்த புத்தகத்தினூடாக அங்குள்ள இளைஞர்கள் சேர்ந்து அமைக்கப்பட்ட அந்த ஒரு அமைப்புகளூடாக அவர்கள் அந்த மரங்களை நாட்டி குளங்களை தூர்வாரி அந்த கேணிகளை தூர்வாரி அந்த நீர்களை சேமித்துக் கொண்டிருப்பதாக சோதிகள் அவர்கள் கூறியிருந்தார். உண்மையில் அது வரவேற்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. நாங்கள் ஆய்வுக்குட்படுத்திய அந்த விடயத்தை அவர்கள் அங்கு செய்து இருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் இறுதியாக இந்த நிகழ்ச்சியை இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இறுதியாக சோதிகள் அவர்களுடன் நாங்கள் இணைய போகின்றோம். சோதிகள் அவர்களுடன் நாங்கள் கேட்கின்ற கேள்வியாக இன்றைய அந்த கேள்வி, அதாவது உங்களுடைய கிராமத்தில் நீங்கள் அனுபவித்த அந்த விடயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைய விடயங்கள் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இந்த புத்தகத்தினூடாக கூட நான் பல விடயங்களை இங்கு நான் பார்த்திருந்தேன். அதாவது தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை நாங்கள் மறந்தால், எங்களுடைய மொழியை இழந்தால் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று அவர் உறுதியாக கூறியிருக்கின்றார். அது உண்மையான விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக அவருடைய அந்த புத்தகத்தில் பசுமை என்பதை அவர் மிகவும் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். உண்மையில் நாங்கள் ஆய்வு செய்த விடயங்களோடு அது ஒத்துப்போகின்றது. நிச்சயமாக அந்த பசுமை வேண்டும். அதாவது அங்கு தாவரங்கள் வளர்க்கப்பட்டு அந்த நிலம் தாவரங்கள் வளர்க்கப்பட்டால் அந்த நிலம் ஒரு பசுமையான நிலமாக வருவதற்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கின்றன. மழை வளம் கூட வரும். நடேசலிங்கம் அவர்கள் கூறியது போல் அந்த மழை மட்டுமல்ல, அந்த தாவரங்கள் வளர்க்கப்படும் பொழுது அங்கு அந்த வறண்ட பூமி பசுமையான பூமியாக, அதாவது அந்த நீர்த்தன்மை உள்ள பூமியாக அந்த பூமி மாறும். அப்பொழுது அது வளங்கொழிக்கும் அந்த பூமியா மண்ணாக அந்த மண் மாறும் என்று அவர் கூறியிருந்தார். அங்கு அபிவிருத்தி ஒன்று நடைபெறும் பொழுது, மிகப்பெரிய அபிவிருத்தி நடைபெறும் பொழுது வேறு பிரதேசங்களிலிருந்து நீர் கொண்டுவரப்பட்டு அந்த அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும். அப்பொழுது அங்கு இன்னும் செழிப்பான இடமாக அது மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. உண்மையில் அதற்குரிய வளங்கள் கூட எங்களுக்கு நிறையவே இருக்கின்றது. நான் கூறுவது என்னவென்றால், நாங்கள் அதாவது இந்த அரேபிய நாடுகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், அரேபிய நாடுகள் உண்மையில் அது அங்கு அந்த எண்ணெயின் மூலம் அந்த செல்வம் கொளிக்கின்ற பூமியாக காணப்படுகின்றது. இருந்தாலும் அங்கு நீர் என்பது உவர் நீராகத்தான் இருக்கின்றது, நீரே இல்லை. அவர்கள் கடல் நீரை சுத்திகரித்து அவர்கள் அங்கு தங்களுடைய பாவனையை செய்கின்றார்கள். நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இந்த அரேபிய நாடுகள் ஒரு பாலைவனம் போலதான் காட்சியளிக்கும் என்று அவர் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நான் அந்த அரேபிய நாடுகளில், அதாவது அரேபிய நாடுகளில் உலாவி இருக்கின்றேன் என்னுடைய வேலை காரணமாக. அங்கு அந்த இடங்கள், அதாவது அரேபிய நாடுகளுடைய நகரங்கள் மிகவும் பசுமையான நகரங்கள் போல், அதாவது இங்கு நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் அப்படியான பிரதேசங்களை காண முடியாது. அவ்வாறு அவர்கள் அந்த பிரதேசங்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த நீரை அவர்கள் அங்கு நாடு அபிவிருத்தி அடைந்து கொண்டு செல்வதனால் அவர்கள் கடல் நீரிலிருந்து எடுத்து அதை உவர் நீரை நன்னீராக மாற்றி அவர்கள் தாவரங்களை வளர்த்து பசுமையான பிரதேசமாக வைத்திருக்கின்றார்கள். ஏன் எங்களால் அதை செய்ய முடியாது? நிச்சயமாக செய்ய முடியும். அதுக்குரிய வளமும் இருக்கின்றது, அதுக்குரிய பொருளாதார வளமும் எங்களிடம் இருக்கின்றது. அதனை நாங்கள் பன்முகப்படுத்த வேண்டும். அந்த வளத்தை பன்முகப்படுத்தும் பொழுது எங்களுடைய பிரதேசங்கள் வளங்கொழிக்கும் பிரதேசமாக மிகவும் ஒரு
செல்வ கொழிப்பு இருக்கின்ற பிரதேசமாக அது மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனை புலம்பெயர்ந்த மக்களும் உணர்ந்து இந்த காலத்தில் அவர்கள் வாழ்கின்ற இந்த சந்தையில்தான் அதனை செய்ய முடியும். அடுத்த சந்தையினர் அவர்கள் அதனை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஏனெனில் இங்குள்ள சட்டங்களும் அவர்களுக்கு அந்த கல்வி, அதாவது அவர்கள் அடிப்படையாக ஊட்டப்படுகின்ற கல்வியும் அதற்கு இடம் கொடுக்காது. அவர்கள் ஏன் என்ற கேள்வியைத்தான் அவர்கள் கேட்பார்கள். நாங்கள் உழைக்கின்ற பணம் ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்று கேட்பார்கள். உண்மையில் இங்குள்ள சட்டங்கள், அதுக்குரிய கல்வி முறைகள் அவ்வாறுதான் அவர்களுக்கு ஊட்டப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாங்கள் வாழுகின்ற இந்த சந்ததியினர் தான் எங்களுடைய தாயக மக்களுக்கு உதவிகளை புரிவதென்பது முரளி நடேசன் கூறியிருந்தார். பணத்தை அனுப்பிவிட்டு இருந்தால் போதுமானதல்ல. பணத்தை அனுப்பிவிட்டால் அவர்கள் அங்கு அந்த பணத்தை கொண்டு தங்களுடைய ஜீவனமயத்தை நடத்திவிட்டு அவர்கள் சோம்பரிகளாக மாறிவிடுவார்கள். அவ்வாறில்லாமல் அங்கு கைத்தொழில்களை உருவாக்கி அவர்களுக்கு தொழில்களை உருவாக்கி கொடுத்து அவர்கள் அங்கேயே தங்களை தாங்களே ஆளுகின்ற, தங்களுக்கு தாங்களே வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் அவர்கள் தங்களுடைய தொழிலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. பணத்தை மட்டும் அனுப்பிவிட்டிருந்தால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இறுதியாக நாங்கள் சோனிகளாவிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வியாக, நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் மிகவும் அன்பு கொண்டிருக்கிறீர்கள், அதில் காதல் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் ஒரு மண்ணின் மீது காதல் கொண்டு இருக்கின்ற ஒருவர், உங்களுடைய மக்கள் கூட, அதாவது புங்குடுதி மக்கள் கூட, முரளி நடேசன் அவர்கள் கூறியிருந்தார், மிகவும் கடினப்பட்டு உழைத்து முன்னேறி வருகின்ற ஒரு மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது நான் கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன். உண்மையில் அந்த மக்கள் அது இன்று செய்கின்ற அந்த வேலை திட்டங்கள் மிகவும் போற்றுதற்குரிய விடயமாக இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறான விடயங்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனை இன்னும் மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை, ஆலோசனைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அதாவது எங்களுடன் இந்த வெற்றிவாளர்களூடாக பல பொறியியலாளர்கள், எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் இருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த ஒரு கூட்டுக்குழுவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியையும் இந்த சமூகத்தின் சார்ந்த விடயங்களை நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களிடமிருந்து நீங்கள் என்ன விடயத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? இவ்வாறான தொழில்நுட்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய அந்த சங்கங்கள், அபிவிருத்தி சங்கங்கள், அங்குள்ள அந்த மரநடுகை மற்றும் அங்கு நடக்கிற அபிவிருத்திகளுக்கு இவ்வாறான தொழில்நுட்ப விடயங்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றதாக இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு எதிர்பார்க்கிறீர்கள்? நடேசலிங்கம் அவர்கள் ஒரு பொறியியலாளர், அவர் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு திட்ட பணிப்பாளராக வேலை செய்தவர். அவர் ஒரு நீண்ட காலமாக அவர் இந்த பொறியியல் துறையில், அதாவது அவர் பொறியியல் துறையை வேலை பார்த்திருக்கின்றார். அவரிடம் நிறைய விடயங்கள் இருக்கின்றன, நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் பல பொறியியலாளர்கள் இருக்கின்றார்கள். என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை கூறி நாங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். கூறுங்கள். நடேசலிங்கம் கூறியது போல் ஆழ்துளை கிணறுகள் மூலம் அங்கு கழிவுகள் அகற்றப்படுகின்றது என்று சொன்னார். ஆமாம், அது என்னவென்றால் அந்த மிதேன் வாயு தண்ணியுடன் கலக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மிதேன் வாயுக்கள் அந்த தண்ணீரை நீங்கள் பற்ற வைத்து பார்த்தீர்களானால் எரியும். அத்தகைய தண்ணீரை குடித்தால் எத்தகைய விளைவுகள் எமது நாட்டில் ஏற்படும் என்பதை நினைத்து பாருங்கள். ஆகவே இயற்கை வளங்கள் அளிக்கப்படக்கூடாது, இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும். மற்றது இன்னும் ஒன்று நான் கூற விரும்புகிறேன். நண்பர் கூறியது போல் பணத்தை கொடுத்து நாங்கள் சோம்பேறிகளாக ஆக்கிவிடாமல் சொன்னார், அருகில் இருக்கும் வீடுகளுக்கு கூட ஆட்டோவில் சென்று வருகின்றார்கள். வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம் சோம்பேறிகளாக்கப்பட்டு விரைவாக்கப்படுகின்றது என்று சொன்னார். ஆமாம், நானும் அதை ஒத்துக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் நூலாசிரியர் கூறியிருக்கிறார், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, அவர்களது ஆற்றலை மேம்படுத்துவதற்கும் வங்கி கடன்கள் அல்லது வட்டியில்லா கடன்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்றால் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஏக்கத்தில் இருக்கின்றோம். நாட்டை விட்டு வந்த ஏக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களது கவலை அறிந்தவுடன் என்ன வித கஷ்டத்தில் இருந்தாலும் பணத்தை அனுப்பி விடுகின்றோம். அதை அவர்கள் ஈஸியாக பயன்படுத்திக் கொண்டு சோம்பேறிகளாக மாறிவிடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் கொடுக்கப்படும் பணங்களோ அங்கு செய்யப்படும் செயல்களோ பிரயோசனமாக இருக்க வேண்டும். வட்டியில்லா கடன்களை அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் திருப்பி அவர்களுக்குரிய சுயதொழில்களை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் அந்த கடனை திருப்பி அளிக்கிற
செய்யற மாதிரி செய்தால் சோம்பறிகளாக இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து நூலாசிரியர் கூறியது போல் அவரது பசுமை புங்குடுதீவில் பேணப்பட்டு வருகின்றது. புங்குடுதீவில் முற்று முழுதாக நன்னீர் இல்லை என்று கூறிவிட முடியாது. சில இடங்களில் நன்னீர் இல்லை. ஆனால் அங்குள்ள மக்கள் அங்குள்ள கிணற்று நன்னீரை எடுத்துத்தான் அங்கு தங்களது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்களில் தான் தண்ணீர் இல்லை. அப்படியான இடங்களிலும் நன்னீர் பெருக்க வேண்டும் என்பதற்கான திட்டம் தான் இந்த சூலகம் அமைப்பும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நூலாசிரியர் எல்லாருக்கும் தனது நினைவுகள் ஊடாக அது கனவுகளாக போய்விடாமல் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரது நூல் வெளியீடு வரும் சனிக்கிழமை 14ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை ஐயப்பன் கோயில் மண்டபத்தில், அதாவது ஹரோ மேன்சன் ரோட்டில் உள்ள ஐயப்பன் கோயில் மண்டபத்தில் நூல் வெளியீடு செய்ய இருக்கின்றார்கள். அதை எடுத்து செய்கின்றார் திரு தர்மராஜா குபேரன் என்பவர். இளையோர் அமைப்புடன் சேர்ந்து நடத்த உள்ளார். நண்பர்களே, உறவுகளே, என்னூர் மக்களே, புண்ணியம் கோடி செய்திருந்தால் நீ புங்குடுதீவில் பிறந்திருப்பாய் என்று நாம் எல்லோரும் கூறிக்கொள்கின்றோம். இந்நூலாசிரியரின் கருத்துப்படி அவர் தனது நினைவுகளை கனவுகளாய் ஆகவிடாமல் உங்கள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் எல்லோரும் அந்த புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்ளுமாறு திரு சுப்பிரமணியம் கருணாகரன் நூலாசிரியர் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதன்படி சூவி சொல்லியிருக்கின்றார், அட மானிடனே, ஈரமற்று போனதடா என் நிலம், அட மானிடனே காதல் செய்வாய், எல்லோரும் ஊர் நிலத்தை காதலிப்போம், ஊர் நிலத்தை காதல் செய்வோம், நீ நிற்கும் இடம் நிழலற்று போனதா, வெயில் நீ நின்ற இடம் வெயிலால் காய்ந்து போய்விட்டதா, ஒரு நேச மரம் ஒன்றை நாட்டுவாய், மானிடனே நேச மரம் ஒன்றை நாட்டுவாய் என்று கேட்டுக்கொண்டு, வெற்றி வானொலி எனக்கு இத்தகைய அருமையான வாய்ப்பை தந்து எனது புங்குடுதீவு மக்கள் சார்பாகவும் நூலாசிரியர் திரு கருணாகரன் சார்பாகவும் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியமைக்காக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு திரு வேணு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சோதிகலா அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டிருக்கின்றோம். எங்களோட இணைந்து பல கருத்துக்களை தந்த முரளி நடேசன் மற்றும் நடேசலிங்கம் அவர்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி நடேசலிங்கம் மற்றும் முரளி நடேசன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ஒரு வெற்றியின் வரலாற்று தடந்தேடி நிகழ்ச்சியோடு இணையும் வரை உங்களிடம் விடைபெற்றுச் செல்லப் போகின்றோம். நன்றி நேயர்களே, மீண்டும் இணையும் வரை உங்கள் அகரன். நன்றி நேயர்களே. பூமியம்மா பூமியம்மா உன்னகையை எங்கொழிச்சாய், சிரிச்ச வயல்கள் எல்லாம் நீரு பூத்து கிடக்குதம்மா. பூமியம்மா பூமியம்மா உன்னகையை எங்கொழிச்சாய், சிரிச்ச வயல்கள் எல்லாம் நீரு பூத்து கிடக்குதம்மா. பொன்னா விளைஞ்ச பூமி, பொலியாய் பொலிஞ்ச நிலம், போகம் தோறும் நிறைவாயின்றளிச்ச அன்னை வயல். பொன்னா விளைஞ்ச பூமி, பொலியாய் பொலிஞ்ச நிலம், போகம் தோறும் நிறைவாயின்றளிச்ச அன்னை வயல். தரிசுபத்தி கிடக்குதம்மா, எங்க வயிறு போல காயுதம்மா, சுடடிச்சு பொலிஞ்ச களம் சுடுகாடாய் போச்சுதம்மா, சுடடிச்சு பொலிஞ்ச களம் சுடுகாடாய் போச்சுதம்மா. பூமியம்மா பூமியம்மா நகையை எங்கொழிச்சாய், சிரிச்ச வயல்கள் எல்லாம் நீரு பூத்து கிடக்குதம்மா.